லீவ்ஸு, பார்க், இது டெட்டான லீவ்ஸு, டெட்டான பார்க்கு, டெட்டான ஃப்ளவர்ஸ், டெட் பாடி, அதுக்கப்புறம் அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், டெட் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸ் தான் சொல்றோம். ஓகேவா? டெட்டான லீஃப், டெட் ஈட்டர்ஸ், டெட்டான பார்க், டெட் ஈட்டர்ஸ். ஓகேவா? அது ஒரு ஆர்கானிசம் கிடையாது. ஓகேவா? இதுக்கு எல்லாமே காமனா சொல்றது ஒரு பேர் தான். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை அந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்பியால் பண்ணது, இடியே விழுந்தாலும் இடிக்க முடியாது அப்படின்னு சங்கர் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சிமெண்டெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புல்டோசர் வந்தாவே உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ், அதாவது ஒன் ஷாட் சீரிஸ் நம்ம லைன் மேலே இன்சைடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஸ் படி நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈகோ சிஸ்டம். கடைசி இந்த ஈக்காலஜி பேஸில் வரக்கூடிய செகண்ட் சாப்டரான 12th செகண்ட் சாப்டர் நம்ம ஈகோ சிஸ்டத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம லைன் மைல என்ன கொடுத்துருக்காங்க, அது என்ன பேஸ் கொடுத்துருக்காங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பார்த்தல ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம படிச்சு வந்திருக்கோம். ஃபுட் செயின், ஃபுட் வெப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, புல்லை வந்துட்டு மான் தின்னும், மானை வந்துட்டு சிங்கம் தின்னும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போல. ஸோ அதே பேஸ் தான் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக்கையும் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு எதாவது டவுட் அரைஸ் ஆகுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஈகோ சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு ஒரு நார்மலாக ஈக்காலஜி பேஸில் ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் பேஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ள இன்டராக்ஷன் பேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஈகோ சிஸ்டம் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரல் ஒரு அவுட் க்ரோத் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் மினிட். Okay. An ecosystem can be visualized as a functional unit of nature. ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லைன்ல ரொம்ப முக்கியமான ஒரு நீட் ஆஸ்பெக்டான क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர்னா எதுன்னு கேட்பான். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் இல்ல, இப்போ உங்களுக்கு படிக்கும்போது இதாக தெரியாது. பட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர்னு சொல்லிட்டு அவன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும்போது ஃபாரஸ்ட்டாக இருக்குமா, பிளான்ஸாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, பயோமாஸாக இருக்குமா அப்படின்னு. பட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் என்னது, ஒரு ஈகோ சிஸ்டம் தான். லிவிங் ஆர்கானிசம் இன்டராக்ட், ஒன்றுக்கும் ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். ஒரு ஆர்கானிசம் டிபெண்டாக இன்னொரு ஆர்கானிசம் இருக்கும், இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்டாக இன்னொரு ஆர்கானிசம், ஒரு ஸ்பீஷிஸ் டிபெண்ட் இன்னொரு ஸ்பீஷிஸ் இருக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுமாதிரி ஒரு ஸ்பீஷிஸுக்கு இன்னொரு ஆர்கானிசம் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, இன்டராக்ட் பேஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் அப்படின்றது. among themselves and also the surrounding physical environment abiotic factors அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த physical environment, temperature, climate conditions எல்லாமே. Ecosystem varies greatly in size from small pond to a large forest and sea. ஓகேங்களா? வேரி ஆகும். பாண்ட் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு வேரியஸ் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்கு. அதுலேருந்து ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் வந்து வேரி ஆகும். ஏன்னா ஒரு இப்போ தண்ணியிலனா ஒரு மாதிரி ஈகோசிஸ்டம் இருக்கும், டெரஸ்ட்ரியல் கன்சிடர் பண்ணும் அங்கே ஒரு வேறு மாதிரி ஈகோசிஸ்டம் இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மெனி ஈகாலஜிஸ்ட் ரிகார்ட் த என்டையர் பயோஸ்பியர் ஆஸ் அ குளோபல் ஈகோசிஸ்டம். அப்போ ஒன்று தனித்தனியாக ஈகோசிஸ்டம் நம்ம சொல்கிறோம். இப்போ என்டையர் மொத்த உலகத்தையும், இந்த உலகமே அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பயோஸ்பியரை மொத்தமாக சொல்லுறோம் பார்த்தீங்களா, அதை மொத்தமாக கூட ஈகோசிஸ்டம் என்ன சொல்லுவோம், குளோபல் ஈகோசிஸ்டம்னு. இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸில் மட்டும் நடக்குது, இப்போ பாண்டில் மட்டும் தண்ணியில் மட்டும் நடக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பாண்ட் ஈகோசிஸ்டம். அந்த ஈகோசிஸ்டம் அந்த பேஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போ என்டையர் வேர்ல்டுலே, என்டையர் குளோபல்லே நடக்குது, என்டையர் பயோஸ்பியர் நடக்குது என்ன சொல்கிறோம், குளோபல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். as a composed of all local ecosystem, வந்து அதாவது எல்லா லோக்கல் ecosystem, எல்லா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தலையா இருக்காரு. அதே மாதிரி தான் எல்லா லோக்கல் ecosystemத்துக்கும் இந்த குளோபல் ecosystem தான் தலையா இருக்குது. ஓகேங்களா? Since this system has too much big and complex to be studied at one time too much big and complex to study. அட் அ டைமில் படிக்கிறது ரொம்ப பெரிய பிக். ஏன்னா இவ்வளோ பெரிய ஈகோசிஸ்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய உலகத்துலேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குது, ஒரு ஸ்பீஷிஸ் என்ன நடிச்சிட்டு இருக்கு, டிஃப்ரெண்ட் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, எப்படிலாம் ஒரு சைக்கிள்ஸ் வந்து வேரி ஆகுது, ஒரு எனர்ஜி வந்துட்டு ஒரு இதில் இன்னொரு இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக அதில் படிப்போம். இட் இஸ் கன்வீனியன்ட் டு டிவைட் த 2 பேசிக் கேட்டகரிஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், 2 பேசிக் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அதான் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல்னது லேண்ட் பேஸ் பண்ணி வர்றது. டெரஸ்ட்ரியல்னா நிறைய பேருக்கு இப்போ தெரியதில்லை, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெரஸ்ட்ரியல்னா லேண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய, லேண்டில் நிலம் சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லேண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய நடக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் என்ன சொல்லுவோம், டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அக்வாட்டிக் எல்லாருக்குமே தெரியும், வாட்டர் பேஸ், சி மரைன்லாம் நடக்கக்கூடிய. ஓகேங்களா? அதையும் கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். ஏன்னா இதெல்லாம் லேண்டில் நடக்குது. ஓகே, அதான் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். வேர் இன் கேஸ் ஆஃப் அக்வாட்டிக்ல பார்த்தீங்கன்னா பாண்டு, லேக், வெட்லேண்ட், ரிவர், எஸ்டூட்டரினா இந்த மெரைன் வாட்டரும் இந்த ரிவர் வாட்டரும் மிக்ஸ் ஆகிற இடம். ஓகேவா? மெரைன் அண்ட் ரிவர் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிற இடம். கடல் தண்ணியும் குளத்தண்ணியும்
அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம் எஸ்டுவரி அப்படின்னு சொல்றோம். ஒரு காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பேஸ்ல வந்து இதெல்லாம் காமன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? A crop field and an aquarium may also be considered as a man-made ecosystem. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ கிராப் ஃபீல்டும் அக்வாரியமும், கிராப் ஃபீல்டு பார்த்துருக்கீங்க நம்ம விவசாயிகளாம் இது பண்ணுறதுக்கு, அது கிராப் ஃபீல்டும் அக்வாரியம் நம்ம செடியெல்லாம் வீட்டில் வளர்ப்போம், செடியில் பிளான்ட்லாம் வீட்டில் வளர்ப்போம், இல்லை பிளான் தொட்டியில் போட்டு நம்ம வளர்ப்போம். ஓகே, அக்வாரியத்துக்குலாம் போனீங்கன்னா அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் கொடுத்துட்டு அந்த மாதிரி அவங்க என்வரன்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே வந்து மீனை வளர்ப்பாங்க, ஃபிஷஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அதை போட்டு வளர்ப்பாங்க. ஓகே, நம்ம வீட்டில் கூட நமக்கு ஃபிஷ் டேங்க் வச்சு வளர்ப்போம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் ஃபுட்டு போடக்கூடாது, அதில் ஹைட்ரெலாம் போட்டிங்கன்னா அதே வளர்ந்து அதே பிடிச்சி மீன் வந்து சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டு வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேட் பண்ண ஈகோசிஸ்டம், அதெல்லாம் அக்வாரியம் பார்த்தாலும் இந்த கிராப் ஃபீல்ட் விவசாய நிலம் பார்த்தாலும் நம்ம அது மேட் பண்ணிருக்கோம். அங்கிருந்து ஒரு ஈகோசிஸ்டம் பேஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், மேன் மேட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இருக்கு, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இருக்கு. இது டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் வந்து லேண்ட் பேஸ் நடக்குது, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் வந்து நம்ம ரிவர்ஸ் பேஸ்ல நடக்குது, ரிவர்ஸ் தண்ணியில் வாட்டர்ல நடக்குது, நம்ம அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் சொல்றோம். அதுக்கப்புறமா அக்வாரியம் அண்ட் கிராப் ஃபீல்ட் நம்ம என்ன சொல்றோம், மேன் மேட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஜஸ்ட் டேர்ம்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன சாப்டர் இல்லை, இப்போ படிச்சாலே புரியக்கூடிய சாப்டர் தான், ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். We will first look at the structure of the ecosystem. First நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு structure of the ecosystem பார்ப்போம். ஓகேவா? In order to appreciate the input, இங்க இன்புட் எதை சொல்றோம்னா ப்ரொடக்டிவிட்டி. ஒன்று ப்ரொடியூஸ் ஆகணும், ஒரு இப்போ எனர்ஜியாக இருந்தாலும் அந்த எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியும். எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சன் வந்து கொடுக்குது, சன்ல இருந்து பிளான்ட் வந்துட்டு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபுட்டில் இருக்க எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு டாபிக் லெவலில் போகுது. அதை நம்ம வேணா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு இன்புட் இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். அந்த ப்ரொடக்டிவிட்டி அது என்ன இருக்குதோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி ஃபுட் செயின், ஃபுட் வெப், நியூட்ரியன் சைக்கிள் அதெல்லாம் படிப்போம். இந்த கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள் அந்த பேஸ் பண்ணி வருது. அப்புறம் ஃபுட் செயின், ஃபுட் வெப் இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, அந்த பேஸ் ஒரு எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அது பேஸ் வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? அந்த அவுட்புட் வெளியே போகிறது, அவுட்புட் மக்கி போகிறது, டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீகம்போசிஷன் ஆகுறது, எனர்ஜி லாஸ் ஆகுறது, டீக்ரேடேஷன், எனர்ஜி லாஸ் இதெல்லாம் இதில் வருது, அவுட்புட்டில் வருது. ஓகே, we will also look at the relationship of cycles, chains, webs. அதாவது ஒரு ஆர்கானிசம் இப்போ ஃபுட் செயின்ன்றது ஒரேடியாக நடந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேருந்து கிராஸ் வாப்பர்லேருந்து முயலேருந்து உல்ஃப் அப்படி நடந்துட்டு இருக்கு. இது ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயினே பலவிதமான ஃபுட் செயின் வந்து லிங்க் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் என்ன பேசிஸ் வர போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோஸ் வித் இன் த சிஸ்டம் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு என்னென்ன இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? சூப்பர். அதை பொறி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஈகோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சர். ஈகோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்னா என்னது, அதோட ஃபங்க்ஷன் பேஸ்லாம் என்னது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ முன்னாடி கிளாஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க இந்த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன சார் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த கடல், நீர் வாழ், உயிரற்றது, உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லும் போது நான் லிவிங் பீயிங்ஸ் அந்த பேஸ் வச்சு பாடுறது. ஓகேங்களா? யூ ஸ்டடிட் ஹவ் இண்டிவிஜுவல் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஈச் அதர் அண்ட் தேர் சரௌண்டிங். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஒரு டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஒரு கிளைமேட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஒரு ஆர்கானிசம் எப்படி ஒரு இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அதோட சரௌண்டிங்ஸ். லெட் அஸ் லுக் அட் தீஸ் காம்போனன்ட்ஸ் இன் மோர் இன்டெகிரேட்டட் மேனர். அது இன்னும் கொஞ்சம் இன்டெகிரேட்டட் மேனர்ல பார்க்கலாம் அப்படின்னாங்க. see how the flow of energy, அதிலே ஒரு எனர்ஜி டு இன்னொரு எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு எனர்ஜி டு எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜி வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றா, பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றா. அந்த பிளான்ட்ல இருந்து எப்படி இந்த கார்னியோஸ், ஹெர்பிவோர்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா, அதுல இருந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டேக் பிளேஸ் இன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். அது 4 விதத்தில் நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ட்ராக்ஷன் ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ரிசல்ட் இன் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? ஒரு பயோட்டிக்ல ஏபயோட்டிக்ல இன்ட்ராக்ஷன் நடக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இன்டராக்ஷன் நடக்குது. ஒரு ஆர்கானிசத்துக்கு இன்னொரு ஆர்கானிசம் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஆர்கானிசம் இன்ட்ராக்ஷன் தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஈகோசிஸ்டம் அந்த பேஸ்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் எத்தனை இது பிரசன்ட் இருக்கு, சும்மா கண்டமேனிக்கு வந்துட்டு அவ்வளோ இது பிரசன்ட் இருக்கு, இவ்வளோ இது பிரசன்ட் இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இந்த ஈகோசிஸ்டம் எத்தனை ஆர்கானிசம் பிரசன்ட் இருக்குன்னு அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து பிரசன்ட் இருக்கு, அது எத்தனை பிரசன்ட் இருக்கு, அது எத்தனை குட்டிகள் இருக்கு, எத்தனை என்ன சொல்றது ரீப்ரொடக்டிவ் தன்மை இருக்கு, அப்படிலாம் அந்த பேஸ்ல வந்துட்டு அதை இது பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். எனுமரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், கிவ் இட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷிஸ் காம்போசிஷன், ஒரு ஸ்பீஷிஸ் காம்போசிஷனா பண்ணணும். அதுக்கப்புறமா வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் of a different species occupying a different level is called as a stratification. என்ன சார் stratification, என்ன சார் vertical distribution னா, நம்ம இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. இல்லைங்களா? இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும்,
இந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும், இந்த நிலத்துல ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும் அப்படின்னு இங்க இப்படி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம்ல. வேற நீங்க டெரஸ்ட்ரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு மரம் காட்டுவாங்க, மரம் இந்த ஷேப்ல இருக்கிற ஒரு மரம் இருக்கும். அப்புறம் என்னது, ஒரு ஷ்ரப்ஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நீட்டான ஷ்ரப்ஸ். அப்புறம் என்ன இருக்கும், ஹெர்ப்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக புல்லு மாதிரி இருக்கிற ஹெர்ப் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெர்டிக்கல், அப்புறம் இந்த ஒரு ஷரப் இது இந்த ஹைட்டு தான் வளரும், அப்புறம் இந்த ஒரு ஹைட்டு தான் வளரும். கலர் மாற்றி வரைஞ்சிடுறேன். இது ஒரு வெர்டிக்கல், இது ஒரு வெர்டிக்கல், இது ஒரு வெர்டிக்கல். ஸோ இந்த பேஸ் பண்ணி இப்படி வெர்டிக்கல் இந்த 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 இடத்துல இந்த இவ்வளோ விழுந்தா வளரும், அந்த இது ஹெர்ப்ஸ். இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா அது ஷ்ரப்ஸ், இவ்வளோ ஹைட் வளர்ந்துச்சுன்னா நம்ம என்னது பெரிய பெரிய ட்ரீ, உட்டி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பாண்ட்லையும் டெரஸ்ட்ரியல் இதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெர்டிக்கல் பேஸ் பண்ணி சொல்கிறது, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது, என்னென்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா, அந்த பேஸ் தான். For example, trees occupy top, இங்க கொடுத்துருப்பாங்க, trees occupy the top of the vertical strata layer of the forest. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஃபாரஸ்ட்ல வந்து பார்க்கும்போது டாப்ல வந்து ட்ரீஸ் வந்து ஆக்குபைஸ் பண்ணிருக்கு, அவ்வளோ ஹைட் வந்து டாப்ல வந்து ட்ரீஸ் இருக்கு. அது கீழே வந்து ஸ்ரப்ஸ் ஆக்குபைஸ் பண்ணிருக்கும், அதுக்கு கீழே வந்து ஹெர்ப்ஸ், shrubs, the second and herbs and grasses at the bottom of the layers. அப்படி bottom of the layers நம்ம கீழே போக 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 இதெல்லாம் ஒன்று வந்து அக்வயர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இந்த பேஸ் பண்ணி அப்படி பாட்டம் ஆஃப் த லேயர் வந்து நம்ம கீழே போக 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 ஒரு இது வந்துட்டு அதை அக்வயர் பண்ணி அப்படின்னு இருக்கும். The components of ecosystem are seen as a function of unit. You consider the following step. இந்த 4 following stepsல வச்சு தான் நம்ம function of unit வந்து determine பண்ணும். ஓகேங்களா, 4 following steps வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், function of unit வந்து determine பண்றோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன்ட் சைக்கிள். ஓகேவா, இந்த பேசஸ்லாம் மாறி 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 வந்துட்டே இருக்க போகுது. ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன்ட் சைக்கிள் பேஸில் தான் ஒரு விஷயமும் மாறி 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 வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட் த எத்தியோஸ் ஆஃப் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் let us take a small pond as an example. ஒரு pond எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, this is a fairly self-sustainable unit. Self-sustainable unit. எது, pond ecosystem. Self-sustainable unit என்ன சார்னா, அது இந்த 4 யூனிட் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்டுமே தன்னோட கன்சிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அது யாருமே டிபெண்ட் ஆகி இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்துட்டு என்னது, ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட். அதுக்கும் லேண்டில் இருக்கிற ஒரு பொருளால் தான், டெரஸ்ட்ரியல் இருக்கிற ஒரு பொருளால் தான் நான் உயிர் வாழணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ அதுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அது உயிர் வாழ்ந்துடும். ஓகேங்களா, அதான் செல்ஃப் சஸ்டைனபிள், தன்னை தானே பார்த்துக்கொள்ளும் தன்மை உடையது. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், செல்ஃப் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்கிறோம், தன்னை தானே பார்த்துக்கோம். இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற பெரிய இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா, அது அந்த பேஸில் வந்துட்டு இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகாது. அது பாண்ட் ஈகோசிஸ்டம் தன்னை தானே இது பண்ணிடும், அந்த ஈகோசிஸ்டம் பேஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, செல்ஃப் சஸ்டைனபிள்னா தன்னை தானே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருடைய தான் செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட். ரேதர் as example, that example is even complex interaction that exists in aquatic ecosystem. என்ன இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணுமா, என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷனே என்ன பண்ணுது, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் அந்த காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றி நம்ம சொல்லுவோம் பதில், அதே நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவோம் ஈகோசிஸ்டத்தில். பாண்ட் இஸ் ஷாலோ வாட்டர் பாடி. ஷாலோன்னு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா, ஷாலோன்றது அவ்வளோ டீப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா, மேலோட்டமாக இருக்காது. பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டை கொலைலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா டீப்பாக இருக்கலாம் இருக்காது, ஷாலோலாம் இருக்காது. ஓகேவா, ஒரு நார்மலான வாட்டர் பாடி தான். இட்ஸ் நாட் அ ஷாலோ வாட்டர் பாடி. இட் இஸ் அ ஷாலோ வாட்டர் பாடி. டீப்பாக நம்ம கடலெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆழமாலாம் இருக்காது, ஒரு 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 குழி இருக்கும், அவ்வளோதான். அந்த பேஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஷாலோ வாட்டர் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இன் விச் ஆல் த above mentioned 4 basic components. என்ன 4 basic components? ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ். இந்த 4 பேசிக் காம்போனண்ட்டுமே வரும் அப்படின்றாங்க, நடக்கும்ன்றாங்க. அதான் 4 பேசிக் காம்போனண்ட் அங்கேயே நடந்தது. அதாவது டெரஸ்ட்ரியல் டிபெண்டாக இருக்குது, அது தனியாக நடந்துட்டு இருக்குது பாண்ட் ஈகோசிஸ்டம். அதான் நம்ம சொல்கிறோம் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். as well ℎ𝒑𝒑𝒔. The abiotic component is the water with all dissolved inorganic, என்ன இருக்கு, all dissolved inorganic and organic substances. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்னா தெரியும் பார்த்தீங்களா. இன்ஆர்கானிக்னா நம்ம என்ன சொல்லுவோம், மினரல் சால்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம்.
மினரல்ஸ், சால்ட்ஸ், அப்புறம் அந்த கார்பன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த எல்லாமே இதில் கன்சிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அண்ட் ரிச் இன் சாயில் டெபாசிட், என்ன ரிச்சா இருக்கு, சாயில் டெபாசிட் அட் த பாட்டம் ஆஃப் த பாண்ட். பாண்டோட அந்த அடியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பாண்டோட நீங்க அடியில் பார்க்குறீங்கன்னா இங்கே சாயில் டெபாசிட் ஆயிருக்கும். கண்டிப்பாக ஒரு பாண்டில் வந்துட்டு அதிகமான சாயில் டெபாசிட் நம்மளால பார்க்க முடியும். இங்கே வந்து சாயில் டெபாசிட் ஆயிருக்கும். இங்க இருந்து தான் என்ன வளருது, ஒரு குட்டி குட்டி செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். இப்படி குட்டி குட்டி செடி சில சில பிளான்ட்டுக்கு அடியில் வளரக்கூடிய செடிஸ்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, நம்ம குளம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, at the bottom of the pond, the solar input என்னன்னா sunlight வருது. ஓகே, the cycle, temperature, day length and other climatic condition regulate the rate of functions of the entire pond. ஓகேங்களா, அது என்ன பண்ணுது, rate of function entire plantல. ஓகேங்களா, ஒரு டே சன்லைட்டா இருந்தாலும் சரி, டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, அந்த டெம்பரேச்சர் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பாண்டோட ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது, மாற்றி அமைக்குது. இப்போ டேயில் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, ரெகுலேட் பண்ணுது. நம்ம தேவையான அதிகமாக இருக்கும், தேவையான கம்மியாக இருக்கும். எது பண்ணுது, சன்லைட். அதான் நம்ம என்ன சொல்றோம், சோலார் இன்புட் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோலார் இன்புட் தான் சன்லைட் அந்த பேஸ் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா, இந்த ஆட்டோட்ராஃபிக் காம்போனன்ட்ஸ் என்ன தெரியுமா, ஃபுட்டை வந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கொள்ளும். ஓகேவா, எட்டிரோட்ராஃப்ஸ் என்னது, ஃபுட்டை வந்துட்டு உருவாக்கி கொள்ளாது. ஆட்டோட்ராஃபிக் ஃபுட்டை தானே சமைச்சிட்டு தனக்கு தேவையான விஷயத்துல தானே பண்ணிக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோட்ராஃபின்னு சொல்றோம். எட்டிரோட்ராஃப்ன்ற அடுத்தவங்க ஃபுட்டை ஆட்டோட்ராஃப் சமைச்சிருப்பாங்களா, அவங்க கிட்ட பிடிங்கி சாப்பிடுறது. ஓகே, அதான் எட்டிரோட்ராஃப் அப்படின்றது. ஓகே, ஆட்டோட்ராஃபிக் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் ஃபைட்டோபிளாங்டன். நிறைய பேருக்கு இந்த டேர்ம் தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் பிளாங்டன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளாங்டன்றது வந்துட்டு ஒரு ஸ்மால் ஆர்கானிசம் தட் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். ஓகேங்களா, பிளாங்டன்றது வந்துட்டு என்னதுன்னா, இட் இஸ் அ ஸ்மால் ஆர்கானிசம், ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். that தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். ஓகேவா, என்னது, ஸ்மால் ஆர்கானிசம் தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், பிளாங்டன் அப்படின்னு சொல்றோம், பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பிளாங்டான் பிளான்ட்டா இருந்ததுன்னா, அது ஒரு பிளான்ட்டா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இந்த பிளாங்டான் வந்துட்டு ஒரு அனிமலா இருந்ததுன்னா, அனிமலா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஜூ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணா, பிளாங்டான்றது வேற ஒண்ணுமே இல்ல, ஸ்மால் ஆர்கானிசம் மிதந்துட்டு இருக்கும். சார் ஆல்கே கூட தான் மிதந்துட்டு இருக்கு, சார் மீன் கூட தான் மிதந்துட்டு இருக்கு. அப்ப மீனெல்லாம் பிளாங்டானா இல்ல, ரொம்ப குட்டியான இருக்க ஆர்கானிசம் தான், ரொம்ப குட்டியோண்டு இருக்கு. அதான் நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன், ஸ்மால் ஆர்கானிசம், ரொம்ப குட்டியோண்டா இருக்க ஆர்கானிசம் வந்துட்டு தண்ணியில ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். அதை வந்துட்டு பிளான்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்றோம். இல்ல அது வந்துட்டு அனிமலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், ஜூ பிளாங்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஃபைட்டோ பிளாங்டான யார் சாப்பிடுவா, ஜூ பிளாங்டான் சாப்பிடுவோம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபைட்டோ பிளாங்டான வந்து ஜூ பிளாங்டான் சாப்பிடும், ஜூ பிளான்ட் வந்துட்டு ஃபிஷ் சாப்பிடும், அப்படி வாழும். ஓகேங்களா, அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பட் பிளாங்டான் எடுத்து பிடிச்சுக்கோங்க. ஃபைட்டோ பிளாங்டான் இது மென்ஷன் பண்ணா ஒரு பிளான்ட் தான், ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கு, பிளான்ட் வந்து மறந்துட்டு இருக்கு. ஓகேவா, சம் ஆல்கே, பட் ஆல்கேலாம் வராதுக்குன்னா நல்லா பார்த்துங்க. சம் ஆல்கே அண்ட் த ஃப்ளோட்டிங் சப்மெர்ஜ் ஆஃப் மார்ஜினல் பிளான்ட்ஸ் ஃபவுண்ட் அட் த எட்ஜஸ். ஓகேவா, மார்ஜினல் பிளான்ட்ஸ் இங்க எட்ஜஸ்ல ஃபவுண்ட் பண்ணப்படுறாங்க. ஓகே, என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றாங்க, என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ பிளாங்டான் இருக்குமா. ஃபைட்டோ பிளாங்டான் ஒரு சின்ன பிளான்ட் வந்து அப்படி மிதந்துட்டு இருக்குது. ஓகேவா, அப்புறம் ஆல்கேவும் இருக்குமா. ஆல்கேக்கு அப்புறம் என்ன இருக்குமா, மார்ஜினல் பிளான்ட், அது எங்க இருக்குமா, எட்ஜஸ்ல இருக்குமா. ஒரு பாண்டோட ஒரு மூலையில வந்துட்டு எட்ஜஸ்ல வந்துட்டு இந்த மார்ஜினல் பிளான்ட்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, இந்த கன்சியூமர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை. ஓகேவா, இவங்க எல்லாம் யாரு, ஒரு ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ரொடியூசர்ஸ் ஆட்டோட்ராஃபிக். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்னா தன்னைத்தானே எனர்ஜி வந்து இது பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஆட்டோட்ராஃபிக் தான். ஆட்டோட்ராப்ஸ். ஓகேங்களா, ஃபுட்டை வந்துட்டு தானே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்களை கன்சியூம் பண்றாங்க. அப்போ கன்சியூமர்ஸ் எல்லாம் யார் இருப்பா அப்படின்னு பாக்குறாங்க. இதில் எந்த ஈகோசிஸ்டம் பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா, பாண்ட் ஈகோசிஸ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, ரெப்ரசன்டட் பை த ஜூ பிளாங்டான்.
ஜூ பிளாங்டான் என்னது ஃபைட்டோ பிளாங்டானை பிடிச்சி தின்றவன் ஓகேங்களா ஃபைட்டோ பிளாங்டானை பிடிச்சி தின்றவன் நம்ம என்ன சொல்றோம் ஜூ பிளாங்டான் which is an animal zoology அனிமல் பத்தி தானே படிக்கிறோம் அந்த மாதிரி that free swimming and bottom dwelling forms the decomposers are okay இது வந்து bottom dwelling forms ஓகே அடுத்து decomposers வந்திருக்காங்க decomposers யாரு முக்காவாசி பாக்டீரியா தான் இருக்கும் fungi bacteria and flagellated especially abundant in the bottom of the pond எங்க இருக்குமா இது bottom of the pond இருக்குமா ஓகேங்களா அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்டோட்ராப்ஸ் என்ன மென்ஷன் பண்றாங்க இவங்க பாண்ட் ஈகோசிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் அது எழுதுறோம் பாண்ட் ஈகோசிஸ்டத்துல ஆட்டோட்ராப்ஸ் யாரு பைட்டோபிளாங்க்டான் ஆல்கே மார்ஜினல் பிளான்ட் எட்ஜஸ்ல பார்க்க முடியும் ஓகேங்களா மார்ஜினல் பிளான்ட் ஓகேங்களா இதை கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் யாரா இருப்பான் இதெல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் யாரா இருப்பான் ஜூ பிளாங்க்டான் ஓகேவா ஃபிஷஸ் சில ஃபிஷஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா சில ஃபிஷஸ் ஓகேங்களா இவெல்லாம் கன்சியூமிங் பேசிஸ்ல பண்ணிட்டு இருப்பான் ஓகேங்களா அடுத்து டீகம்போசர் டீகம்போசரை ஆக்ட் பண்றது யாரு பாண்ட் ஈகோசிஸ்டத்துல ஃபங்கை அண்ட் பாக்டீரியா யாரு ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ஓகேங்களா இவங்க எங்க இருப்பாங்க டீப் பாட்டம் ஆஃப் த பாண்ட்ல இவங்க பார்க்க முடியும் ஓகேங்களா இத பேஸ் தான் கொடுத்துருக்காங்க கன்சியூம் பண்ணி வர்றது ஓகே This system performs all functions of any ecosystem and of the biosphere of the world. Okay, biosphere world என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே தான் பாண்ட் ஈகோசிஸ்டமும் பண்ணும் அப்படின்றாங்க ஓகேவா கன்வர்ஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் இன்டு ஆர்கானிக் மெட்டீரியல் with the help of the radiant energy by the sun of the autotrophs ஓகேவா இங்க consuming the autotrophs by the heterotrophs இது வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் தான் இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க இத நீட் ஆஸ்பென்ட்ல கேட்கலாம் நீட் ஆஸ்பென்ட்ஸ் வந்துட்டு இந்த போட்டோசிந்தசிஸ் பேஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா கண்ணா அப்போ இந்த பேசிஸ் இருந்தா கன்வர்ஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் டு ஆர்கானிக் மெட்டீரியல் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்து என்னது ஆர்கானிக் மெட்டீரியலா மாத்துறது எப்படி வித் ஹெல்ப் ஆஃப் த ரேடியன்ட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரேடியன்ட் எனர்ஜி ஃப்ரம் ஆட்டோட்ராப்ஸ் ஓகே அதான் போட்டோசிந்தசிஸ் தான் அப்புறம் கன்சப்ஷன் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ் இந்த ஆட்டோட்ராப்ஸை சாப்பிட்டுட்டு பை எட்டிரோட்ராப்ஸ் என்னது ஃபுட்டை வந்துட்டு தானே உருவாக்க மாட்டாங்க அடுத்தவங்க உருவாக்கி இருப்பாங்களா ஃபுட்டு அதை டிபெண்ட் ஆகி இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும் எட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு ஓகேவா ஆட்டோட்ராப்ஸ்னா தானே ஃபுட் ரெடி பண்ணி கொடுவாங்க அந்த ஆட்டோட்ராப்ஸை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றாங்க தெரியுமா அவங்க தான் நம்ம என்ன சொல்றோம் எட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ராப்ஸ் வந்து சன்னை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டு ஃபுட்டை ரெடி பண்ணிடும் அந்த ஃபுட் ரெடி பண்ணிட்டு அது சாப்பிட்டு ரெடியா இருக்கும் இப்போ அந்த ஆட்டோட்ராப்ஸையே சாப்பிட்டு எட்டிரோட்ராப்ஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா டீகம்போசிஷன் மினரலைசேஷன்ஸ் ஆஃப் த டெட் அண்ட் மேட்டர்ஸ் டு ரிலீஸ் them back to the reuse of the autotrophs ஓகேவா இதெல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்கும் டீகம்போஸ் ஆகும் டெட் ஆனதெல்லாம் டீகம்போஸ் ஆகும் அதுலேருந்து மினரல்ஸ் வரும் மினரல்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இதை யூஸ் பண்ணியே ஆட்டோட்ராப்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் ஓகே பாண்ட்ல ஆட்டோட்ராப்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் ஓகேவா தீஸ் ஈவெண்ட் ஆர் ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் இந்த சைக்கிள் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா தெர் இஸ் யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி டுவர்ட்ஸ் த ஹையர் ட்ராஃபிக் லெவல் ஒரே டைரக்ஷன் தான் போகும் ஒரே டைரக்ஷனில் பிரமிடல் அப்படின்னு சொல்லிப்போம் படிப்போம் போகும் இப்போ இந்த மாதிரி பேஸ் பண்ணி எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு ஒரு பிரமிட் டைரக்ஷனில் தான் போகும் ஓகேங்களா
யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். லெவல்ஸ் வித் டிசிபியேஷன் த லாஸ் ஆஃப் ஹீட் ஆஃப் த எனர்ஜி. ஓகேவா, அப்போ எல்லாமே போகாது. ஓகேவா, எல்லா எனர்ஜியுமே இதுலேருந்து அப்படியே எல்லா எனர்ஜியும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகாது. சில எனர்ஜி வந்து ஹீட்டாக லூஸ் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்துட்டு 100 கிராம் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் சிக்கனை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சா, சமைக்கும் போது சில வேஸ்ட் போகுமா இல்லையா? அப்புறம் எவாப்ரேஷனில் அந்த சத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகும் இல்லையா? ஸோ அதே பேஸ் தான் எல்லா எனர்ஜியுமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. சாப்பிடும் போதே நீங்கள் எல்லா எனர்ஜியுமே அப்படி டேரெக்டாக உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த எனர்ஜி லெவல் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. விச் we are going to the higher level போக 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 இந்த வேரியேஷன் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ ப்ரொடக்டிவிட்டி பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க ப்ரொடக்டிவிட்டியில் அப்படின்றது. ஓகேவா, a constant input of solar energy is the basic requirement of any ecosystem to function and sustain. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் இன்புட் ஆஃப் சோலார் எனர்ஜி இருக்கணும். ஏன்னா சோலார் எனர்ஜிலேருந்து தான் நம்ம ஆட்டோட்ராப்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஆட்டோட்ராப்ஸ் தான் ப்ரொடியூசர்னு படிப்போம். பட் ஆட்டோட்ராஃப்க்கு ப்ரொடியூசர், இப்போ ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு யாரா இருப்பா? ஏதோ ஒரு இப்போ சன் பிக்சர்ஸ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூசராக இருப்பாங்க. பட் அந்த சன் பிக்சர்ஸ்க்கு யார் காசு தானே முக்கியம். காசு இருந்தால் யார் வேணா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த காசை யார் ஆட் பண்ணுவான்னா சோலார் எனர்ஜி தான் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, ப்ரொடியூசருக்கு காசை யார் ஆட் பண்ணுறா? சோலார் எனர்ஜி தான். ஓகேவா, சோலார் எனர்ஜினா சன்ல இருந்து வரக்கூடியது. பேசிக் அதான் ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்றது. ஓகே, அதான் நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the amount of biomass or organic matter produced per unit area over a period of time. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு பெர் யூனிட் ஏரியாவில் பெர் டைம் பீரியட் சொல்லக்கூடாது அப்படின்றது. ஓகே, அதை நம்ம சொல்கிறோம் பிரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். by plant during photosynthesis. It is expressed in terms of weight இருந்துச்சுன்னா கிராம் per meter square அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எனர்ஜி இருந்துச்சுன்னா கிலோ கேலரிஸ் per meter square அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இது பண்றாங்க, பயோமாஸா இருந்துச்சுன்னா கிராம் per meter square, எனர்ஜி இருந்துச்சுன்னா கிலோ கேலரிஸ் per meter square. ஓகேங்களா, the rate of biomass production is called as a productivity. அந்த rate of biomass production நம்ம என்ன சொல்றோம், productivity அப்படின்னு சொல்றோம். ஓகே, rate of biomass production நம்ம என்ன சொல்றோம், productivity சொல்றோம். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, வித் இயரோட எக்ஸ்பிரஸ் பண்ணோம் இல்லையா productivity. it is expressed in a term of gram per meter square in a year. per yearல வந்துட்டு அதே மாதிரி கிலோ calories per meter square per yearல வந்துட்டு அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, டு கம்பேர் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம், ரெண்டு ஈகோசிஸ்டம் கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு வந்துட்டு இது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, இட் கேன் பி டிவைடட் இன்டு gross primary productivity GPP அப்படின்னு சொல்லுவாங்க, net primary productivity NPP அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் இந்த GPP, என்ன சார் இந்த NPP அப்படின்றது? இப்போ gross primary productivityனா எவ்வளோ நமக்கு கெயின் கிடைச்சிருக்கு, மொத்தமா டோட்டலா நமக்கு எவ்வளோ கெயின் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு கடையில் வந்துட்டு வியாபாரம், ஒரு பொட்டி கடைன்னு வச்சுப்போம். பொட்டி கடையில் வந்து அண்ணாச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச அவருக்கு சேல்ஸ் ஆன இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வருது. 2000 ரூபா 1000 ரூபா வருது. 1000 ரூபா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இதா வருது. அதாவது அன்னைக்கு கடையில் வந்து வித்த பொருளோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஓகேங்களா, பட் 1000 ரூபா அது போலா சொல்றோம்ல, அதை நம்ம என்ன சொல்றோம், கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் அப்படின்னு சொல்றோம். நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா அதோட லாபத்தை வந்து பாக்குறது, எவ்வளவு லாபம். இப்போ 1000 ரூபாய்க்கு அவர் அன்னைக்கு வந்துட்டு வியாபாரம் ஆயிருக்குன்னா அந்த 1000 ரூபாய் அவருக்கு லாபமா இல்ல, அவர் வந்து பொருள் வாங்கியிருப்பாரு. இப்போ ஒரு கடைக்காரன் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து வித்துட்டு இருக்கான், வீடு வந்து ஐஸ்கிரீம் வந்து வித்துட்டு இருக்கான். ஓகேங்களா, அப்படி அவன் வீடு வித்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நாள் லாபம் வந்து 1000 ரூபாய். ஓகே, அப்போ 1000 ரூபாய் அவனுக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, பிசினஸ் ஆயிருக்கு, 1000 ரூபாய்க்கு பிசினஸ் ஆயிருச்சு. அப்போ அவனுக்கு 1000 ரூபாயுமே அவனுக்கு கிடைக்குமா, கிடைக்காது. அவன் ஐஸ் வாங்குறதுக்கு, ஐஸ் வாங்க போவான், ஐஸ்க்கு ஃபிளேவர் வாங்குறதுக்கு அங்க இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான், காசு கொடுத்து வாங்கியிருப்பான். ஓகேவா, அப்போ உதாரணத்துக்கு அவன் 800 ரூபாய்க்கு அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். 800 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அவன் ஐஸை வித்துருக்கான். அப்போ ஐஸை வித்துக்கும் போது அவன் 1000 ரூபாய்க்கு வித்துட்டான். அப்போ அவனுக்கு எத்தனை லாபம் கிடைக்குது, நெட் கெயின் எவ்வளவு கிடைக்குது, 200 ரூபா. ஓகேவா, அப்போ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்றது என்னவா இருக்கு, லாபத்தை மட்டும் நம்ம கெயினை மட்டுமே படிக்கக்கூடியதான இருக்கு, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியா இருக்கு. வேற இன் கேஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஐஸ் கடிக்காரன் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கான். அவன் போய் வித்துட்டு அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பிசினஸ் ஆயிருக்கு, அவனுக்கு 1000 ரூபா பிசினஸ் ஆயிடுச்சு. இப்போ 1000 ரூபாயுமே அவனுக்கு தானே இல்லை, அவன் 800 ரூபா செலவு பண்ணியிருக்கான்ல. அப்போ அந்த 800 ரூபா போக மிச்சம் 200 ரூபா தான் அவனுக்கு லாபமாக வந்திருக்கான். லாபமாக பார்க்குறோம் பற்றி அவன் கெயினாக பார்க்குறோம் இல்லையா, அந்த கெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ப்ராசஸ்ல நமக்கு ரெஸ்பிரேஷன்ல ஏடிபி நமக்கு கிடைக்குது, ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. பட் எல்லா ஆக்சிஜனுமே நம்ம யூட்டிலைஸ் பண்றோமா, இல்ல. சில ரெஸ்பிரேஷனுக்காக நம்ம ஆக்சிஜன் இது பண்ணுவோம் இல்லையா, ரெஸ்பிரேஷனுக்கு ஏடிபி ஜெனரேட் பண்றோம் பாத்தீங்களா. சோ அதுல வந்து செலவாயிட்டு அது இல்லாம மிச்சம் இருக்கிறது. ஓகே, அது இல்லாம மிச்சம் இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்றோம். மொத்தமாக பேசக்கூடிய நம்ம என்ன சொல்றோம், கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் இஸ் a rate of production of organic matter during photosynthesis. A considerable amount of gross primary productivity is utilized by the plants in respiration. Respiration ல utilize பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா,
இது ஒரு அமௌண்ட் வந்து ரெஸ்பிரேஷன் யூட்டிலைஸ் பண்ணப்பட்டாச்சு. ஓகே, இது இந்த கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு எதில் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ அவனுக்கு சம்பாரிச்சா கூட அவன் என்ன பண்ணிட்டான், இவ்வளோ அமௌண்ட் வந்து ஏற்கனவே முன்னாடி செலவு பண்ணான், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி ஏற்கனவே செலவு பண்ண யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் ரெஸ்பிரேஷன் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. பட் ரெஸ்பிரேஷன் யூட்டிலைஸ் பண்ணதுலனா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டில சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ரெஸ்பிரேஷன் யூட்டிலைஸ் பண்ணலாம், கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டில சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாஸஸ். ரெஸ்பிரேஷன் லாஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்க போகுது. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நம்ம இது பண்ணி பார்க்கும்போது நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு கெயினாக கிடைக்க போகுது. ஓகேவா கண்ணா? Net primary productivity is available biomass for the consumption of the heterotrophs. Net primary productivity என்ன சொல்லுவோம், available biomass. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நம்ம கெயினாக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், லாபமாக இருக்குல்ல, அந்த லாபத்தை யார் எடுத்துக்குப்பா, யாருக்கு அவைலபிளாக இருக்குன்னா அடுத்த வரக்கூடிய ஹெட்டிரோட்ராப்ஸுக்கு, அதாவது கன்சியூமருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட் வந்துட்டு தனக்கு தேவையான ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் ரெடியெல்லாம் பண்ணி தனக்கு தேவையான ரெஸ்பிரேஷன்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிது. எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிது, ஒரு ஃப்ரூட்டாவோ இதாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அந்த ஃப்ரூட்டெல்லாம் யார் சாப்பிட்றா, மனுஷங்க சாப்பிட்லாம், இல்லை ஏதோ யானை மாடு இதெல்லாம் சாப்பிடுது இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஃபுட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அந்த கெயின் வந்துட்டு இந்த ஹெட்டிரோட்ராப்ஸ் வந்து வாங்கிக்குது. ஹெட்டிரோட்ராப்ஸ் நம்ம என்ன சொல்றோம், பிளான்ட்ஸ்ல இருந்து ஃபுட் எடுத்துக்கிறாங்களே அவங்க நம்ம என்ன சொல்றோம், ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹெர்பிவோர்ஸ் சொல்லணும். சப்போஸ் அந்த பிளான்ட் வந்து யாருமே ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கல, அந்த பழம் வந்து கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து அழுகி போயிடுச்சு. அழுகி போனதுக்கப்புறம் அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க நம்ம என்ன சொல்கிறோம், டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பிளான்ட் வந்து எடுக்கிறாங்க, பிளான்ட் எடுத்துட்டு பிளான்ட்லேருந்து ஏதாவது அனிமல்ஸ் வந்து ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ற அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டிரோட்ராப்ஸ் ரெண்டுமே ஹெட்டிரோட்ராப்ஸ் தான். ஒருவேளை அந்த பிளான்ட் ஃப்ரூட்டை யாருமே சாப்பிடல, அந்த ஃப்ரூட் வந்து கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து அழுகி போயிடுச்சு. அப்படி அழுகி போயிட்டு அதுலேருந்து எனர்ஜி கன்சியூம் பண்ண பாக்டீரியாலாம் வந்துட்டு புழு பூச்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு போல அழுகி போன நிலைமை இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா? The secondary productivity is defined as a rate of the formation of new organic matters by consumers. Okay, new organic matters by consumers நம்ம என்ன சொல்றோம், secondary productivity. இதான் secondary productivity அப்படின்னு. ஓகேவா? A primary productivity depends on the plant species. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு primary productivity species வந்து எதுல இருக்குமா, plant species டிபெண்ட் ஆகி இருக்குமா. inhibiting a particular area, ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்க பிளான்ட் ஸ்பீஷிஸை இன்ஹிபிட் பண்ணி இருக்கும். இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த வெரைட்டி ஆஃப் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், வெதரு, அந்த வேற டெம்பரேச்சர், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதும் இருக்கும் அப்படின்றாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ், என்னென்ன அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து சாயிலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எல்லாமே அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கா, ஃபோட்டோசிந்தசிஸ் கெப்பாசிட்டி இருக்கா, அந்த பிளான்ஸ்க்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் கெப்பாசிட்டி இருக்கா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, தேர்ஃபோர் இட் இஸ் ஆல் இன் வேரியஸ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ். இதெல்லாம் ஒன்று பார்க்கும்போது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்து வேரிஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். த ஆனுவல் நெட் கெயின் இதில் ஓல் பயோஸ்பியர் அப்ராக்சிமேட்லி 170 பில்லியன் டன்ஸ் ஆஃப் இது கிடைக்குதான், ஆர்கானிக் மேட்டர் வந்து கிடைக்குது. ட்ரை வெயிட்டாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம உலகம் ஃபுல்லாகவே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் கிடைக்குதா, நமக்கு 117 பில்லியன் டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஈகோசிஸ்டம் பண்ணி எனர்ஜி கெயின் ஆகி அதுல ஆர்கானிக் மேட்டர் வந்து 170 பில்லியன் டன்ஸ் இருக்கான். Of this, despite occupying 70% of the surface, productivity of the oceans are only 55 billion tons. ஓஷன்ல வந்துட்டு only 55 billion tons of இதுதான் ஆர்கானிக் மேட்டர் தான் இருக்கான். மிச்ச ரெஸ்ட் எல்லாம் எங்க இருக்கான், ஆஃப்கோர்ஸ் த ரெஸ்ட் இஸ் ஆன் த லேண்ட். மிச்சம் எல்லாமே எங்க இருக்கு, லேண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, நம்ம உலகமே நம்ம என்ன சொல்றோம், நம்ம எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படி 70% ஆஃப் வாட்டர்ல பேஸ் பண்ணி இருக்கிறது நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 55 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் தான் ப்ரொடியூஸ் ஆக முடியும் ஈகோசிஸ்டம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன் ஒரு எனர்ஜி பண்ணி முடிச்சு ஏன் 50 பில்லியன் டன்ஸ் ஆஃப் வாட்டர் இது ஆகுது, நம்ம உலகத்தில் 70% ஆஃப் வாட்டர் வந்து பிரசன்ட் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 பில்லியன் டன்ஸ் ஆஃப் தான் கிடைக்குது. டோட்டல் லெவலில் 170 பில்லியன் டன்ஸ் கிடைக்குது. அப்போ 50 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன, 1115. ஆமாம், மிச்சம் இருக்கிற 1115மே 1115 பில்லியன் டன்ஸ் வந்துட்டு லேண்ட்லேருந்து தான் வருது. ஆனால் நம்ம லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 30% தான் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம் அரௌண்ட் 30% தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன் அப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சன்லைட் வந்துட்டு டீப் இன்டு த ஓஷன் போகாது. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான் அந்த சன்லைட் வந்து போடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கடலில் வந்து பார்க்கும்போது டீப் இன்டு த ஓஷன் போக 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 ரொம்ப இருட்டாக இருக்கும். ஓகேவா, அங்கே சன்லைட் போகாது. சன்லைட் போகலன்னா அங்கே இது கிடைக்காது. ஓகேவா, அங்கெல்லாம் அவ்வளோ செடி மரம்லாம் இல்லை. எங்கே கம்பேரிட்டிவ்லி நம்ம இதுலலாம் பார்க்கும்போது
லேண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செடி இருக்குது, அவ்வளோ மரம் இருக்குது, நிறைய பயோஸ்பியர் ஃபுல்லாக கோடிக்கணக்கான மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம சன்லைட் டேரெக்டாக படுது, அதுலேருந்து கெயினாக நிறைய இது ப்ராசஸ் வருது. பட் நீங்கள் கேஸ் ஆஃப் ஓஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனில் வந்துட்டு சர்டன் ரேடியேஷன் அளவுக்கு மட்டும்தான் என்னது அந்த சன்லைட் எல்லாம் ட்ராவல் ஆக முடியும். இன்னும் உள்ள டீப் இன்டு ஓஷனில் ட்ராவல் ஆக முடியாது. ஸோ இதனால் அதுலேருந்து வரக்கூடிய அதில் சன்லைட் சன்லைட் தான் ப்ரொடியூசர் ஆஃப் எனர்ஜி நம்ம சொன்னோம். சன்லைட் என்ன கொடுக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது. அதை வந்துட்டு நம்ம பிளான்ட் அப்சர்வ் பண்ணி பிளான்ட் தனக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணி தான் ஒரு லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. அப்போ சர்டன் ரீஜனுக்கு அப்புறமா அந்த இது போக முடியல, சன்லைட்டால போக முடியலன்னா அங்கே ஈகோசிஸ்டம் நடக்காது. ப்ராபபிலி அங்கே கரெக்டான இது ப்ராசஸ் வந்து நடக்காது. அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆக முடியாது. அதனால தான் 55 பில்லியன் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு ஒன்லி ஓஷன்ஸ்ல பார்க்க முடியும். கம்பேரிட்டிவ்லி ஹையரா இருக்கும் எங்க லேண்ட்ல 150 பில்லியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சூப்பர். டீகம்போசிஷன் பார்த்தலாம். டீகம்போசிஷன் வந்து டீகம்போஸ்ட் ஆகுது. இப்போ யாருமே ஃபுட்டு சாப்பிடல, எல்லாமே அழுகி போயிருச்சுன்னா அதுலேருந்து டீகம்போசிஷன் ஆகுது. முக்கியமாக டீகம்போசிஷன் இந்த பாக்டீரியாவால தான் இருக்கும், பாக்டீரியா புழுக்களால தான் ஆகும். ஓகேங்களா, ஃபங்கை அதை பேஸ் பண்ணி. You may heard of the earthworm. earthworm நம்ம என்ன சொல்றோம், farmer's friend அப்படின்னு சொல்றோம். இது உழவரின் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, farmer's friend. earthworm என்ன சொல்றோம், farmer's friend சொல்றோம். This so because they help in the breakdown of complex organic matter. ஓகேவா, complex organic matter என்ன பண்ணி விடுது, complex organic matter வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மா மாத்தி விடுது. ஏன், அப்பதான் என்ன பண்ண முடியும், பிளான்ட்டால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா, பிளான்ட்டால அப்சர்வ் பண்ண முடியும். இது மட்டுமா நடக்குது, இல்ல வேற என்ன நடக்குது, சாயில் லூசனிங் பண்றது. டைட்டா இருக்கக்கூடிய சாயில வந்து என்ன பண்ணுது, லூஸ் பண்ணுது. எதுக்கு சார் லூஸ் பண்ணணும், டைட்டா இருந்துச்சுன்னா ஏரேஷன் நடக்காது. ஏரேஷன் நடக்காது. வாட்டர் டிராவல் ஆகாது. வாட்டர் உள்ள வந்துட்டு சாயிலுக்குள்ள போகாது. வாட்டர் வந்து டிராவல் ஆகாது. வாட்டர் டிராவல் ஆகலன்னா நம்ம தண்ணி ஊற்றுமா, தண்ணி உள்ள போடலாம், என்ன ஆகுது, பிளான்ட்ல இருந்து அதை எடுக்க முடியாது, அதை மினரல்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு, எர்த்வார்ம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ எர்த்வார்ம் நம்ம என்ன சொல்றோம், farmer's friend அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எர்த்வார்ம் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம எர்த்வார்ம் என்ன சொல்றோம், farmer's friend அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஏன் சொல்றோம்னு புரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா எர்த்வார்ம் farmer's friend படிச்சுட்டு கூடாது, எதுக்கும் புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, as well as loosening of the soil பண்ணுது. ஓகேங்களா, similarly decomposes break down the complex organic matter. அதே மாதிரி தான் decompose என்ன பண்ணுமா, complex organic matter inorganic substances like carbon dioxide, water, nutrients மாத்தி விட்டுருமா. இதுதான் நம்ம வந்து decomposition பண்ணுது. காம்ப்ளெக்ஸா இருக்கும் தெரியுமா, ஃபுல்லா காம்ப்ளெக்ஸா இருக்கிறது வந்துட்டு அதை வந்து என்னவா மாத்தி விட்டது, inorganic matter, வாட்டர், ஹைட்ரஜன், ஒரு மினரல்ஸா மாத்தி விட்டுருது. ஓகேவா, மக்கி போயிடுச்சுன்னா இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ இந்த ஃபியூவெல்லாம் எடுப்போம்னு சொல்லுவோம், டீகம்போசரால தான். இதெல்லாம் இந்த நமக்கு ஃபியூவெல்லாம் கிடைக்கிறது வந்து நம்ம முன்னாடி காலத்தில் வந்துட்டு பல வருஷம் முன்னாடியே அந்த அனிமல்ஸோட ரிமைன்ஸு இல்லை அந்த மரத்தோடது தான் வருஷ கணக்கில் மக்கி போய் நமக்கு வந்து இது மினரல்ஸாக நமக்கு கிடைக்கிது. உரம் மாதிரி சொல்லுவோம், உரம் மாதிரி நமக்கு ஃபெர்டிலைசர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்ல பார்த்தீங்களா. அதெல்லாம் எப்படி நடக்குது, இந்த டீகம்போசிஷனால தான் நடக்குது. ஓகேவா, ஒரு வேளை டீகம்போசிஷன் நடக்கலன்னா பாருங்களேன், செத்து போனவங்களாம் டீகம்போஸ்ட் ஆகலாம், இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நாட் ஓன்லி ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, இந்த மரம், செடி, அனிமல்ஸ் எல்லாம் சத்து போய் டீகம்போஸ் ஆகலன்னா சத்தவங்களாம் அப்படியே இருப்பாங்க. ஓகேங்களா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வாக்கர்ஸ் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்துல இருந்து டீகம்போசிஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஏன்னா டீகம்போசிஷன் ப்ராசஸ் தான் அதிக அளவுல எனர்ஜி வரும். நான் முன்னாடி சொல்றேன் அது. டெட் பிளான்ட் ரிமைன்ஸ் சச் அஸ், என்னென்ன டெட் பிளான்ட்ஸ் இருக்கு, லீஃப், பார்க். இப்போ லீஃப் வந்து உதிர்ந்து போகுது. ஓகேவா, அது டெட் தானே, டெட் அப்படி மக்கி போயிருக்கும். ஓகேவா, பார்க், இந்த பார்க் நம்ம என்ன சொல்றோம், இப்படி தண்டு இருக்கு தெரியுதா, மரம்னா அந்த மரத்தோட தண்டு தான் நம்ம என்ன சொல்றோம், பார்க் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அது ஃப்ளவர்ஸ், டெட் ரிமைன்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், உடம்பு டெட் பாடிஸ், இன்க்ளூடிங் ஃபீக்கல் மேட்டர்ஸ். ஃபீக்கல் மேட்டர் என்னது, ஒரு மோஷன், அதோட எக்ஸ்கிரீஷன், வெளியானது. ஓகேங்களா, அதோட எக்ஸ்கிரீஷன், வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், டெட்ரிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். டெட்ரிட்டஸ். இப்போ இது ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, இதுல இன்னும் ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா, டெட்ரிட்டஸ் வந்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க, ஒரு ஆர்கானிசம் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் டெட்ரிட்டஸ் ஒரு ஆர்கானிசம் கிடையாது. அது என்னது, ஒரு சப்ஸ்டன்ஸ்.
ஒரு பென்னு, இந்த பெண்ணுக்கு பேர் டெட்ரிட்டஸ் அப்படி சொல்லுவோம் பத்தில. அதே மாதிரி தான் நம்ம எதுக்கு எல்லாம் டெட்ரிட்டஸ்ன்னு நாமனா பேர் கொடுக்குறோம் நல்லா பார்த்துக்கோங்க. லீவ்ஸ், பார்க், இது டெட்டான லீவ்ஸ், டெட்டான பார்க், டெட்டான ஃப்ளவர்ஸ், டெட் பாடி, அதுக்கப்புறம் அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் டெட்ரிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அந்த சப்ஸ்டன்ஸ் தான் சொல்றோம். ஓகேவா, டெட்டான லீஃப் டெட்ரிட்டஸ், டெட்டான பார்க் டெட்ரிட்டஸ். ஓகேவா, அது ஒரு ஆர்கானிசம் கிடையாது. ஓகேவா, இதுக்கு எல்லாமே காமனா சொல்றது ஒரு பேர் தான். ஓகேங்களா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ரெனால்ட்ஸ் பென்னு, இது வந்துட்டு ஹீரோ பென் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இது ரெனால்ட்ஸ் கம்பெனி தயார் பண்ணுது, இது ஹீரோ கம்பெனி தயார் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். பட் இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் பென்னு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது வந்துட்டு பல்சர் பைக், இது வந்துட்டு பஜாஜ் பைக், இது வந்து KTM பைக் அப்படின்னு சொல்லுவோம். பட் டோட்டலா நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து பைக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ஆடி, இது வந்து BMW, இது வந்துட்டு டாடா அப்படின்னு சொல்றோம். பட் டோட்டலா நம்ம என்ன சொல்றோம் கார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் டோட்டலா சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் டெட்ரிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஆர்கானிசம் கிடையாது. ஓகேவா, அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதை வச்சுட்டு. ஓகேவா, which is the raw material for decomposition. இதெல்லாமே தான் ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் டீகம்போஸ், இதுல இருந்து தான் ஆர்கானிக் மேட்டர் எடுப்பாங்க. ஓகேங்களா, இது மைக்ரோப்ஸ் எல்லாம். ஓகேங்களா, the important step in the process of decomposition or fragmentation. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது fragmentation. fragmentation யாரு, இலையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆக்குறது. ஓகே, எடுத்துவாம என்ன பண்ணணும், புழு பூச்சில் என்ன பண்ணணும், சத்து கீழே வந்து இலை கடிச்சுன்னா இலையை வந்து கடிச்சு பீஸ் ஆக்கி விடுறது. ஓகே, அதான் ஃப்ராக்மெண்டேஷன். லீச்சிங்னா உள்நோக்கி போகிறது. ஓகே, அந்த மினரல்ஸ் என்ன உள்நோக்கி போகும். ஓகே, சாயிலுக்குள்ளே போயிடும். ஓகே, அதில் பிளான்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, லீச்சிங்னா உள்நோக்கி போகிறது. அதுக்கப்புறம் என்னது கேட்டபாலிசம். கேட்டபாலிசம் என்னது பிரேக் டவுன் ஆகுது. கேட்டபாலிசம் என்னது பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, மெட்டபாலிசத்தை ரெண்டா பிரிப்பாங்க. தெரியல, மெட்டபாலிசத்தை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று ஆனபாலிசம், கேட்டபாலிசம். ஆனபாலிசம்ன்றது மேக்கப் ஆகுது, ஒரு விஷயம் வந்து நடக்கிறது. அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வர்றது நம்ம என்ன சொல்றோம் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். கேட்டபாலிசம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மா போறத நம்ம என்ன சொல்றோம் கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஹியூமிஃபிகேஷன் ஹியூமஸ் ஃபார்மேஷன். ஹியூமஸ்னா என்ன சார்னா, நீங்க சப்போஸ் பாத்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் தரையில விழுந்து கிடந்துச்சு மக்கி போயிடுச்சுன்னா ஒரு கருப்பு கலர்ல தெரியும். பாத்துறீங்களா, ஒரு மக்கி போச்சு கருப்பு கலரா தெரியும். ஒரு மாதிரி வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ரொம்ப வாடிய போன லீஃப்லாம் வாட்டரோட ரியாக்ட் ஆகி அழுகான ஸ்டேஜில் இருக்கும். அதான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். அதான் ஹியூமஸ் ஃபார்மேஷன். அந்த ஹியூமஸ் ஃபார்மேஷன் என்ன சொல்றோம் ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் மினரலைசேஷன், ஹியூமஸ்லேருந்து மினரல்ஸ் வருது. ஓகேவா, ஏன்னா ரொம்ப ரிச் மினரல்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ அழுகின போனெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயக்கு கொஞ்சம் செத்து போச்சு, புதைச்சி எடுத்து தோண்டி பார்த்தோம் அழுகின ஸ்டேட்டில் இருக்கும். அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். மினரல்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுல இருந்து நிறைய மினரல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா, டெட் அண்ட் டிகே மேட்டர்ஸில். சூப்பர். டெட்ரிவோர்ஸ். ஓகேவா, டெட்ரிட்டஸ்னா என்ன சொல்றோம் ஒரு சப்ஸ்டன்ஸ். பட் இங்க பாருங்க டெட்ரிவோஸ்னு முடியுது. ஓகேவா, கார்னிவோஸ், ஹெர்பிவோஸ், ஹோம்னிவோஸ் அப்படி முடியுதுல, ஓஸ்னு முடிச்சா இது ஒரு ஆர்கானிசம், இது ஒரு ஸ்பீஷீஸ். ஓகேங்களா, ஆனா டெட்ரிட்டஸ்னு முடிஞ்சா அது ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது டெட்ரிவோஸ் வந்து என்னது ஆர்கானிசம். நல்லா பார்த்துங்க, டேர்ம்ஸ் இங்க தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. டெட்ரிவோஸ் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம், ஒரு ஸ்பீஷீஸ். பட் டெட்ரிட்டஸ்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, ரா மெட்டீரியல்ஸ். எர்த்வார்ம் பிரேக் டவுன் த டெட்ரிட்டஸ். என்ன பண்ணுது டெட்ரிவோஸ் என்ன பண்ணுது டெட்ரிட்டஸ் என்னது ரா மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. எப்படி ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அதான் நம்ம என்ன சொல்றோம் ஃப்ராக்மெண்டேஷன். எர்த்வார்ம் சொன்னா பாத்தீங்களா, எர்த்வார்ம் வந்து பூச்சி வந்து கடிச்சு சின்ன பீஸா ஃப்ராக்மெண்டா வந்து இது பண்ணுது. ஓகேங்களா, ஃப்ராக்மெண்டேஷன். பை த ப்ராசஸ் லீச்சிங், தண்ணி போக என்ன ஆகுது, அது உள்நோக்கி டிராவல் ஆகுது, சாயில் உள்ள போயிடுது. ஓகே, வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் கோ டவுன் இன்டு த சாயில் ஹாரிசன். எங்க போகுது, சாயில் ஹாரிசோனுக்குள்ள கோ டவுன், கீழே போயிருது. சாயில் ஹாரிசோன் கீழே போயிருது, நமக்கு கிடைக்காது. லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ப்ராசஸ் தான். ஓகேவா, அதாவது ஃப்ராக்மெண்ட் ஆனது கோ டவுன் சாயில் ஹாரிசோன் உள்ள போயிருது. and get precipitated by unavailable salt and get precipitated as a unavailable salt. அதாவது பிளான்ட்ஸ்க்கு இது கிடைக்காது, பிளான்ட் ரூட்ஸால அங்கே போய் எடுக்க முடியாது. இந்த சால்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பிளான்ட் ரூட்ஸ் போய் எடுக்க முடியாது. ஓகே, அது ஏன்னா அது ரொம்ப டீப்பா போயிடுச்சு, லீச்சிங் பண்ணி ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. ஓகே, அவ்வளவு தூரத்துக்குலாம் பிளான்ட் ரூட்ஸ் எல்லாம் டிராவல் ஆகும். அப்போ பிளான்ட் ரூட் எல்லாம் போய் எடுக்க முடியாத சால்ட்ஸ் எல்லாம் அங்கே பிரசன்ட் இருக்கிறதுனால அது நம்ம சொல்றோம் அன்அவைலபிள் சால்ட்ஸ் ஃபார் கரண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, bacterial and fungi enzymes degrade the detritus. Bacterial and fungi enzyme என்ன பண்ணுது, degrade the detritus into a simpler inorganic substance. காம்ப்ளெக்ஸா இருக்கிறத வந்துட்டு சிம்பிளர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா வந்து மாத்தி விடுது. யார் மாத்தி விடுறா, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகே, இப்போ பாக்டீரியா அண்ட் ஃபங்கை என்ன பண்றாங்க, சிம்பிளஸ்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து மார்க் அடி பண்றாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம் கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் யார் கேள்விப்பட்டா, டெட்ரிவோஸ், அதாவது எர்த்வார்ம் என்ன பண்ணுது, ஃப்ராக்மெண்ட் கட் பண்ணி விடுது. லீச்சிங் என்னது, இன்டு த டெப்த் உள்ள போயிருது. ஓகே, உள்ள டெப்தா போயிருது. அது வந்துட்டு பிளான்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அன்அவைலபிள் சால்ட்ஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை என்ன பண்ணுது,
காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை வந்து சிம்பிளஸ்ட் இன்ஆர்கானிக் ஃபார்ம்ல மாற்றி விட்டுட்டு டிகிரேடேஷன் பண்ணுது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா? பட் இதெல்லாமே ஒன் பை ஒன்னா நடக்காது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நடக்காது. இதெல்லாம் ஒரே டைம்ல நடக்கும். ஓகேவா? இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்டேஷன் தான் நடக்கணும், அதுக்கப்புறம் லீச்சிங் நடக்கணும், அதுக்கப்புறமா தான் கேட்டபாலிசம் நடக்கணும். அப்படிலாம் நடக்காது. ஓகே, இதெல்லாம் அட் அ டைம்ல ஒரே டைம்ல தான் நடக்கும். ஓகேங்களா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் நோட் தட் ஆல் தி above states decomposition operates simultaneously and detritus. ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் மேல, அந்த ரா மெட்டீரியல்ஸ் மேல சைமல்டேனியஸ்லா நடக்கும். ஓகே, ஒரே டைம்ல நடக்கும். ஒன்னு பிறகு அப்படி நடக்காது, ஸ்டெப் பேஸ்ல நடக்காது. ஓகேவா? Humidification and mineralization occurs during decomposition. Humidification and mineralization occurs during decomposition. நான் முன்னாடி சொல்றேன், humidification வந்து ஹியூமஸ் ஃபார்மேட் ஆனது. ஓகேவா? ஒரு கருப்பு கலர், ஒரு மக்கி போன ஸ்டேட்ல இருக்கிறது நம்ம சொல்றோம் humidification சொல்லுவோம். ஓகே, அழுகின ஸ்டேட் சொல்லுவோம். ஓகே, இந்த நாயெல்லாம் அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி அழுகின ஸ்டேட் இருக்கணும் humidification சொல்லுவோம். அது ரொம்ப மினரல்ஸ் ரிச்சா இருக்கும். அதுல இருந்து மினரல்ஸ் வந்து கெயின் ஆகி சாயில்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த மினரல்ஸ் வந்து கெயின் ஆகி சாயில்ல தான் மினரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Humidification leads to accumulation of dark colored amorphous substance. Dark colored amorphous substance என்னது, அந்த ஷேப் இல்ல. அமார்ஃபஸ்ன்றது வந்துட்டு என்னதுன்னா ஷேப்லெஸ். ஓகேங்களா? ஒரு மாதிரி ஒரு ஷேப்பே இருக்காது. இப்போ நாய்க்கு ஒரு ஷேப் இருக்கு, பட் நீங்க அது பாத்தீங்கன்னா அழுகி போயிட்டு ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸா இருக்கும். Amorphous substance எப்படி இருக்கும், ஷேப்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, substance that called as a humus that is highly resistant to the microbial action. என்ன இருக்கு, resistance to the microbial action இருக்கு. undergo decomposition that extremely in a slow rate. எப்படி ஸ்லோ ரேட்ல தான். அதான் நம்ம பாடி வந்து மக்கி போய் அழுகி அதுலேருந்து மினரல்ஸ் வர்றது ரொம்ப காஸ்ட் ஆகும். அதான் நம்ம சொல்லுவோம், நம்ம மினரல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா, இப்போ இருக்க மாதிரிலாம் அழுகி பல ஆயிரம் வருஷம். ஒரு இப்போ நம்ம எடுக்கிற கரியா சரி, ஃபியூல்லாம் பெட்ரோல்லாம் எடுக்கிறோம், அந்த பேஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி வருது, பல ஆயிரம் வருஷமா அந்த மானோ அந்த முயலோ ஏதோ ஒன்று அழுகி போயிருந்தாலும் அங்கேருந்து வர மினரல்ஸ் தான் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ஸ்லோ ரேட்டாக நடக்குது. Being colloidal in nature, it serves as a reservoirs of nutrients. Being colloidal in nature. Colloidal என்னதுன்னா அவ்வளவு லிக்விடாகவும் இல்லை, அவ்வளவு சாலிடாகவும் இல்லை. ஓகேங்களா? இந்த தயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஓகேவா? லிக்விடாகவும் இருக்காது, சாலிடாக. நான் கட்டி தயிர் சொல்லலாம், இப்போ நார்மல் தயிர் 10 ரூபா பாக்கெட்டில் தயிர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாலிடாகவும் இருக்காது, அவ்வளோ லிக்விடாகவும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறது நம்ம கொலாய்டல் நேச்சர், கொலாய்டல் அப்படி சொல்லுவோம். அது நேச்சரோட அப்படி ஆயிருக்கு அப்படின்னாங்க. ரிசர்வாயர் ஆஃப் த நியூட்ரியன்ஸ். இதான் நியூட்ரியன்ஸோட ரிசர்வாயர், நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஹியூமஸ் இஸ் ஃபர்தர் டிகிரேடட். இந்த ஹியூமஸ் தான் ஃபர்தர் டிகிரேடட் சம் மைக்ரோப்ஸ் அண்ட் ரிலீஸ் த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அக்கர்ஸ் பை த ப்ராசஸ் கால்ட் அஸ் மினரலைசேஷன். இந்த இது என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் டிகிரேட் ஆகி என்ன ஆகுது, இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அக்கர்ஸ் ஆகுது. அந்த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி வரது நம்ம என்ன சொல்றோம், மினரலைசேஷன், மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில் தான் அழிஞ்சு போய் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது, மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மினரல்ஸ் எங்கே போகும், மறுபடியும் சாயில்ஸ் இருக்கும், சாயிலிருந்து அதை அப்சர்வ் பண்ணி மறுபடியும் இந்த ஆட்டோட்ராஃப்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும், மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் இப்படி தான் நடக்குது. Decomposition is a largely an oxygen requiring process. Okay, decomposition is largely an oxygen requiring process. The rate of decomposition is controlled by the chemical composition of detritus. Okay, என்னென்ன chemical components எல்லாம் detritusல present இருக்கு. detritus என்னது, substance. இப்போ leaf ஒரு detritusனா அதுல என்னென்ன chemical substance எல்லாம் present இருக்கு. இப்போ அதை break down பண்றதுக்கு நான் இந்த substance எல்லாம் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஒரு பில்டிங் இடிக்க சொல்றாங்க. ஓகே, ஒரு பில்டிங், ஒரு குட்டி வீடு இடிக்க சொல்றாங்க, ஒரு பெரிய பில்டிங் இடிக்க சொல்றாங்க. குட்டி வீடு இடிக்கிறதுக்கு நீங்க என்ன போவீங்க, ஒரு சின்ன சுத்தியில் எடுத்தாலும் நீங்க குட்டி வீடு வந்து இடிச்சிடுங்க. ஒரு பெரிய பில்டிங் இடிக்கணும், நீங்க புல்டோஸ் எடுத்துட்டு போவீங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி அது என்ன chemical composition detritusல present இருக்கோ அதை பேஸ் பண்ணி, detritusனா இப்போ வீடுன்னு வச்சுக்கோங்களேன், இடிக்க போற வீடு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி தான் இந்த டீகம்போசர் வந்துட்டு அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு வரும் அப்படின்றாங்க. climatic factors இது எல்லாமே ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஓகேவா? in a particular climatic condition decomposition rate is slower if detritus is rich in lignin and chitin. ஒருவேளை அந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்பியால் பண்ணது, இடியே விழுந்தாலும் இடிக்க முடியாது அப்படின்னு சங்கர் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சிமெண்டெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புல்டோசர் வந்தாவே உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேலா? அதே மாதிரி தான் அதில் வந்துட்டு சங்கர் சிமெண்ட்டுக்கு பதிலாக லிக்னின் அண்ட் கைட்டின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இன்னும் ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகே, அந்த ரீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்லோவாக தான் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ப்ராசஸ் பிரச்சனை இருந்தால், எந்த இது பிரச்சனை இருந்தால், டெட்ரிட்டஸ் வந்து பிரச்சனை இருந்தால் ரீகம்போசிஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் கேட்பாங்க. லிக்னின் அண்ட் கைட்டின். ஓகேவா? அந்த செல் வால்ல, செல் கண்டெய்னர்ல. ஓகேவா? அண்ட் quicker if detritus is rich in nitrogen and water. ஓகேவா? ஒருவேளை அவன் சங்கர் சிமெண்ட்ல கட்டல,
என்ன சங்கர் சிமெண்ட்ல கட்டல, சங்கரி சிமெண்ட்ல கட்டியிருக்கான். ஓ அது டூப்ளிகேட் சிமெண்ட்னா நம்ம டக்குன்னு தொட்டோன்னே உடஞ்சு விட்டுரும். அதே மாதிரி தான் அது வந்துட்டு நைட்ரஜன் அண்ட் வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ்ல சுகர் எல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த சுகரெல்லாம் மேடப் ஆயிருந்துச்சுன்னா அது டெட்டிட்டஸ் வந்துட்டு அது ஈஸியாக உடச்சு விட்டுலான்றது. ஓகேவா? நம்ம வச்சுக்கோங்க சங்கர் சிமெண்ட்ல கட்டினா அந்த பில்டிங் உடைக்க முடியாது. இதே சங்கர் சிமெண்ட் லிக்னின் அண்ட் கேட்ல கட்டினா அந்த இது உடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? அதுவே சங்கரி சிமெண்ட் டூப்ளிகேட்டான சங்கர் சிமெண்ட்ல கட்டினா அது என்ன ஈஸியாக உடச்சிடலாம். டூப்ளிகேட்டான சங்கர் சிமெண்ட் நம்ம சொல்லுவோம் நைட்ரஜன் வேஸ்ட், வாட்டர் சாலிபிளான சுகர்ஸ் எல்லாம். ஓகேவா? அது அந்த காம்ப்ளெக்ஸ் டெட்டிட்டஸ் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக டீகம்போஸ் ஆயிரும் அப்படின்னு. ஓகேவா? Temperature and soil moisture are most important in the climatic factors that regulate the decomposition through their effects and the activity of the soil microbes. So அதெல்லாம் வச்சு soil microbes temperature ரொம்ப சூடா இருக்க கூடாது, ரொம்ப இதா இருக்க கூடாது, வார்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. warm and moist environment favor the decomposition where low temperature and anaerobiosis. Anaerobiosis னா ஆக்சிஜன் சப்ளை இல்ல, நோ ஆக்சிஜன். அந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், anaerobiosis அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? inhibit the decomposition of resulting in build up the organic materials. ஓகே, build up the organic materials build up பண்றது decomposition பண்ணிட்டு அது ஆர்கானிக் build up பண்ணும். ஓகேங்களா? ஏதே லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா, லோ டெம்பரேச்சரும் ஆனா ஆக்சிஜன் இல்லைன்னா அது ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து பில்ட் அப் ஆகிட்டே போகும், டீகம்போசிஷன் ஆகாது. அதை சொல்லுவோம் பார்த்தீங்களா, சில உடம்புல டீகம்போசிஷன் ஆகாது, அதில் அந்த இது இருக்காது, இது இருக்கு பிரச்சனை இருக்காது, டீகம்போசிஷன் ஆகாது. பிளாஸ்டிக் பேஸ்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதெல்லாம் என்ன பேஸை சொல்றோம்னா அதில் வந்துட்டு ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லை, அது இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படியே பில்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துல வந்து என்ன ஆகுது, டெட்டிடஸாக நமக்கு எது கிடைக்குது, லீஃப்னு வச்சுக்கோங்க, க்ரீன் ஃபால்ஸ் லீஃப். அது ஓகேவா? அது என்ன பண்ணுது, இந்த எர்த்துவாம்லாம் போய் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுது. ஓகே, அப்புறம் பொறிச்சு ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுது. இதுக்கப்புறமா இந்த எர்த்துவாம் வந்து யாரோ சாப்பிட்டு இது ஒரு ஃபுட் செயினாக போயிடும். ஒருவேளை ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணிட்டு அப்படியே இருந்துச்சுன்னா இதுலேருந்து என்ன வருது, ஒரு டீகம்போசிஷன் நடக்குது. டீகம்போசிஷன் நடந்து வந்துட்டு ஃபங்கை பாக்டீரியா பிகின் டு லூஸ் தேர் ஃபர்தர் லிட்டர்னு ஹியூமஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஹியூமஸ் வந்து ஃபார்ம் ஆகிச்சு, ஃபர்தர் டீகம்போஸ், இன்னும் டீகம்போஸ் ஆகி சாயில் புழு பூச்சிலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது மாதிரி போயிட்டு ஒரு ஆர்கானிக் ரிச்சான சாயிலான மாறி, அதாவது மினரல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. மினரல்ஸ் ரிலீஸ் ஆன என்ன ஆகும், இந்த மினரல்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே இந்த ரூட்டுக்கு போயிடும். இந்த ரூட்லேருந்து மினரல்ஸ் அப்சர்வ் ஆகி இதை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம 1 by 1 நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒன் பை ஒன் லிங்க் ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம ஃபுட் செயின் ஃபுட் வெப் நம்ம படிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி மெசேஜ்லாம் நம்ம டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல சைக்கிள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த டயக்ராம் பார்த்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம எனர்ஜி ஃப்ளோ பார்த்தலாம், எப்படி ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்றதை பார்த்துலாம். எனர்ஜி ஃப்ளோ பேர்லேயே இருக்கு, எனர்ஜி ஃப்ளோ அப்படியே ஒழுகுறது, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறது. அதான் என்ன சொல்கிறோம், எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். Except the deep sea hydrothermal ecosystem, sun is the only source of all the energy of the ecosystem on the earth. ஓகேவா? sun is the only source of all the ecosystem on the earth. இது எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸப்ஷன். இது டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம். டீப் சி ஹைட்ரோதெர்மல் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஏன் நடக்காது, சன்லைட் வந்து ஒரு அளவுக்கு மேலே தான் போக முடியும், அதுக்கு மேலே வந்துட்டு போகாது. அப்போ அந்த அளவுக்கு சன்லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரி சார், அப்போ டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம், அங்கே ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குல்ல, இப்போ டீப் இன்டு தி சீ எந்த ஆர்கானிசமும் உயிர் வாழலையா? அங்கெல்லாம் ஆர்கானிசம் இருக்கு, நிறைய இருக்குலாம் இருக்கு. பட் அதில் எப்படி ஈகோசிஸ்டம் நடக்குது அப்படின்னா கீமோசிந்தசிஸ் மூலியமா. அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, என்ன நடக்கும், கீமோசிந்தசிஸ். இந்த கீமோசிந்தசிஸ் என்ன பண்ணும், இன்ஆர்கானிக்கா ஆர்கானிக்கா உடச்சு விட்டுரும். ஓகேங்களா? அதை தெரியும் பார்த்தீங்களா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றி விட்டுரும். அப்படி இன்ஆர்கானிக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ரிலீஸ் ஆகும், ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த ஈகோசிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த ஈகோசிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதான் நம்ம என்ன சொல்றோம், டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பட் அது எங்க நடக்கும், டீப் சீல மட்டும் தான் நடக்கும். அதாவது கீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் முக்காவாசி இந்த டெரஸ்ட்ரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி எது நடக்க போது, போட்டோசிந்தசிஸ் பேஸ் பண்ணி தான், சோலார் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. ஓகேவா? சன்ல இருந்து. Of the incident, solar radiation less than 50% are photosynthetic active radiation. ஓகேவா? இப்போ 100%மே இதை ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். 50% கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோட்டோசிந்தட்டிக் ரேடியேஷன். நிறைய ரேஸ் வந்து நம்ம சன்லைட் வந்து இது பண்ணும் பார்த்தீங்களா, அதில் வந்து 50% இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோசிந்தட்டிக் ரேடியேஷன் சொல்லுவோம். PAR, photosynthetic active radiation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? PAR அப்படின்னு சொல்லுவோம். We know that the plants and the photosynthetic bacteria என்னது,
பிளான்ஸ் தெரியும், ஆட்டோட்ராப்ஸ் தெரியும், பட் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியான்னு சொல்லிட்டான். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பாக்டீரியா அவன் தானே ஃபுட்டை வந்து தானே ரெடி பண்ணிப்பான். ஓகே, அவனுக்கு யாரோட இது தேவையில்லை. ஓகே, அதாவது ஆட்டோட்ராப்ஸ் ஃபிட்ஸ் சன் ரேடியன்ட் எனர்ஜி டு மேக் அப் அ ஃபுட் ஃப்ரம் அ சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியல். என்ன பண்ணுது? ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதாவது அங்கே கொடுத்த எனர்ஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோசிஸ் தெரியாதா, வித் ஹெல்ப் ஆஃப் அதை வச்சுட்டு உள்ள இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணிட்டு உள்ள இருக்க என்ன இருக்க அந்த மாலிகூல்ஸை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது? ஃபுட்டை வந்து தயார் பண்ணி விடுது. ஓகேங்களா, அதை நம்ம சொல்கிறோம் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸ் கேப்சர் 2 to 10% ஆஃப் பார். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 50% இருந்தால் தான், less than 50% இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரேடியேஷன் வந்து less than 50% இருந்தால் தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு ஜஸ்ட் 2 to 10% மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுமா. ஓகேங்களா, சூரியன்லேருந்து ஒரு பிளான்ட் வந்து ஜஸ்ட் 2 to 10% 2 to 10% மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா, 50% கிட்ட லெஸ் than 50% ஜஸ்ட் 2 to 10% என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் திஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சஸ்டெயின்ஸ் த என்டையர் லிவிங் வேர்ல்டு. இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் மாறி 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 என்டையர் லிவிங் வேர்ல்டு ஆச்சிட்டு இருக்கு. ஏன்னா பிளான்ஸ்ல இருந்து எங்க போகுது? ப்ரொடியூசர்ல இருந்து கன்சியூமர்ஸ்க்கு போகுது. பிளான்ஸ் ஹெர்பிவோர்ஸ்க்கு போகுது, ஹெர்பிவோர்ஸ்ல இருந்து கார்னிவோர்ஸ்க்கு போகுது. நம்ம அப்படியே போயிட்டு இருக்குல்ல. அப்ப இந்த 2 to 10% ஆஃப் எனர்ஜி என்னது? ட்ரான்ஸ்ஃபர் இந்த உலகத்தை இயங்க வச்சிட்டு இருக்கு. ஓகேவா, 2ல இருந்து 10% அவ்வளவு 10% ஆஃப் எனர்ஜி நமக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, so it is very important to know how the solar energy is captured by. so இப்போ 2 to 10% தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணுது அப்படின்றது flows through the different organism of ecosystem. ஒரு ஆர்கானிசம் பிளான்ட்டே 2 to 10% இது பண்ணும்போது அப்போ பிளான்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம், நம்ம கம்மியாக தான் வாங்குவோம். அது அவங்க கிட்ட நம்ம கம்மியாக வாங்குவோம், என்கிட்ட அவன் கம்மியாக வாங்குவோம். அப்படிதான் கம்மியாக தான். அது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாங்க. ஆல் ஆர்கானிசம் ஆர் டிபெண்டன்ட் ஃபார் their ஃபுட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிபெண்டாக தான் இருக்கும். எங்கள் பிளான்ட்ல டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படின்னு. ஓகேங்களா, சன் டு ப்ரொடியூஸ். ஓகேங்களா, எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. டைரக்ட்லினா ஹெர்பிவோர்ஸ், டைரக்ட்லி. கார்னிவோர்ஸ்னா ஹெர்பிவோர்ஸை சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ். புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு நமக்கு புலிக்கும் சிங்கத்துக்கும் பிளான்ட்டுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, புலியும் சிங்கமும் எதை சாப்பிடுது? மானை சாப்பிடுது. மான் உயிர்வாத மான் எதை சாப்பிடணும்? பிளான்ட்டை சாப்பிடணும். ஸோ இப்போ இன்டைரக்டாக வந்துட்டு புலியும் சிங்கமும் இந்த பிளான்ட்ஸில் டிபெண்ட் ஆகி தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, first law of thermodynamics, second law of thermodynamics assumption ஆகும். ஓகேங்களா, they need not be constant supply of energy and the synthesis of molecules that require to counteract the universe tendency towards the increasing in disorderly. ஓகேங்களா, கண்டமேனிக்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கும். டிஸ்ஆர்டர்லெஸ்ஸாக தான் போகும். ஓகேங்களா, அது நம்மளோட சொன்ன பார்த்தீங்களா, 2 to 10% ஆஃப் எனர்ஜி வந்துட்டு பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது பிளான்ட் எடுத்துக்குது. இதே 2 to 10% தான் அடுத்த மான் எடுத்துக்குமா? இல்லை, அது வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்ஆர்டர்னு அப்படியே பார்க்க முடியும். அதான் நம்ம என்ன சொன்னோம், டிஸ்ஆர்டர்லேயே வந்து அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். The green plant in the ecosystem is also called as a producer. Green plant தான் நம்ம ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். ஏன் ப்ரொடியூசரு? சன்னு கொடுக்குற எனர்ஜியை வச்சுட்டு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஓகேவா, சன்னு கொடுக்குற எனர்ஜியை வச்சுட்டு என்ன பண்ணுறான்? ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான். அதனால நம்ம ப்ரொடியூசர். In terrestrial ecosystem, major producers are herbaceous. Okay, terrestrial ecosystem வந்துட்டு அதாவது land based ecosystem வந்துட்டு முக்காவாசி ப்ரொடியூசர்ஸ் எப்படி இருக்குமா? ஹெர்பேஷியஸாக இருக்குமா? ஹெர்பேஷியஸ்னா என்னது? சின்ன பூக்கள், சின்ன செடிகள். இந்த புல்லு ஹெர்பு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பெரிய ஸ்டெம்மெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, அதை நம்ம ஹெர்பேஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். உட்டி பிளான்ட்ஸ்னா பெரிய மரங்கள். ஓகேங்களா, மரங்கள் ஒரு பார்க்கு ஸ்டெம்மெல்லாம் இருக்கக்கூடிய மரங்கள். ஓகேங்களா, லைக் வை ப்ரொடியூசர்ஸ் இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் யாரா இருப்பாங்க அப்படின்னா வேரியஸ் ஸ்பீசிஸ் லைக் ஃபைட்டோ பிளாங்க்டான். இப்போ படிச்சா பார்த்தீங்களா, மிதந்துட்டு இருக்கிறது பிளாங்க்டான், மிதந்துட்டு இருக்கிறது பிளான்ட் ஃபைட்டோ பிளாங்க்டான், ஆல்கே அண்ட் ஐயர் பிளான்ட்ஸ். என்ன சார்னா இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயர் பிளான்ஸ் சொல்லுவோம். ஜிம்னோஸ்போம் அதை பேஸ் பண்ணி வருது. ஓகே, ஜிம்னோஸ்போம் ஏஞ்சோஸ்போம் அந்த பேஸ் பண்ணி ஃப்ளவரிங் பிளான்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஐயர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஃபைட்டோ பிளாங்க்டான், ஆல்கே அண்ட் ஐயர் பிளான்ஸ் எல்லாம் எதுல இருக்கு? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தோட ப்ரொடியூசர் ஆக்ட் பண்ணுது. வேற இன் கேஸ் ஆஃப் நமக்கு வந்துட்டு ஹெர்பேஷியஸ் பிளான்ட்டும் உட்டி பிளான்ஸ் டெரஸ்ட்ரியல். ஓகேங்களா, பிளான்ட் தான் முக்கால்வாசி பிளான்ட் தான் ப்ரொடியூசர். ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் வந்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இவன் அவனை சாப்பிடுவான், அவன் வந்து இவனை சாப்பிடுவான், இவன் அவனை சாப்பிட்டா நடக்கும், அவன் இவனை சாப்பிட்டா நடக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த நேச்சர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிளான்ஸ், food chains or rather food web formed by such of animal feeds on the plants and another animals and in turns in a food of for another. ஓகேவா, ஒன்று மாறி வந்துட்டு இருக்கும். அதான் நம்ம சொல்கிறோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளான்ஸில் ஆரம்பிப்பாங்க. பிளான்ஸில் இருந்து மானை சாப்பிடும், மானை வந்துட்டு சிங்கம் சாப்பிடும். அதே மாதிரி பிளான்ஸை வந்து ஆடு சாப்பிடும், ஆடை வந்து மனுஷன் சாப்பிடுவோம். ஸோ இதே மாதிரி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ இதே பேசிஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. த செயின் ஆர் வெப் நல்லா பார்த்துக்கோங்க.
ஃபுட் செயின் எல்லாம் சேர்ந்து தான் ஃபுட் வெப்பை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? லிங்க் ஆஃப் செயின், ரெண்டு ஃபுட் செயினுக்குள்ள நடுவில் இருக்க லிங்க், அது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானா. ரெண்டு ஃபுட் செயினுக்கு நடுவில் இருக்க லிங்க் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரெண்டு செயினையும் சேர்த்தாதான் நமக்கு வெப் கிடைக்கும், ஸ்பைடர்மேன் போற மாதிரி வெப் கிடைக்கும். The chain or web is formed because of this interdependency. நம்ம சொன்ன பாத்தீங்களா, interdependency, ஒண்ணுக்கு ஒண்ணு interdependence-ஆ இருக்கும், interact-ஆ இருக்கும். No energy that is trapped in an organism remains it forever. பாத்தீங்களா, remains it forever. எந்த ஒரு எனர்ஜியுமே அந்த ஆர்கானிசத்துக்குள்ளவே இருக்கவே இருக்காது. ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன ஒரு பிளான்ட் வந்துட்டு எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணிக்குது. ஜிபிபி, என்பிபி என்ன ஸ்டோர் பண்ணுது, ஒரு ஃப்ரூட்டா ஸ்டோர் பண்ணுது. அந்த ஃப்ரூட்டை வந்து யார் சாப்பிட்டுறா, ஒரு அனிமல் தான் சாப்பிட்டுது. ஒருவேளை அந்த ஃப்ரூட்டை யாருமே சாப்பிடலன்னா அந்த ஃப்ரூட் வந்து கீழே விழுந்துரும், மக்கி போயிட்டு டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா? அப்ப எனர்ஜி வந்துட்டு ஒரே ஆர்கானிசம்ல ஸ்டோர் பண்ணி நிக்காது, அது டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. The energy is trapped by the producer. First என்ன பண்ணுது, எனர்ஜி ட்ராப் பண்ணுது. எனர்ஜி எங்க வருது, சூரியன் கிட்ட இருந்து வர்றது எனர்ஜி வந்து ட்ராப் பண்ணுது. trapped by the producer, hence is either passed on to the consumer. ஓகேவா? hence consumer குள்ள பாஸ் பண்ணும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, ஒரு எனர்ஜியை வாங்கி ஒரு பழத்தை நான் உருவாக்குறேன். ஓகே, அங்கிருந்து ஜீபூம்பா பண்ணி ஒரு எனர்ஜி வாங்கி ஒரு பழத்தை நான் உருவாக்குறேன். இந்த பழத்தை வந்துட்டு ஒரு அனிமல் கிட்ட கொடுக்கலாம், அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பழம் வந்து செத்து போகலாம், இந்த பிளானட் செத்து போயிடுச்சுன்னா இந்த பழமும் செத்து போயிடும், பழம் செத்து போயிட்டு கீழே வந்து டீகம்போஸ் ஆகலாம். அப்போ எனர்ஜி வந்துட்டு எப்படி இருக்கும், ஒரே இடத்துல இருந்து ஸ்டோர் ஆகிருக்காது, அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? organism time. Death of the organism is the beginning of the detritus food chain and food web. Okay, death of the organism என்ன begin பண்ணுது, detritus food chain and food web determine பண்ணுது. ஓகேவா? ஓகேவா? இப்போ கிராஸ்ல நடக்குது, லேண்ட் பேஸ்ல நடக்குது. லேண்ட் பேஸ்ல நடக்குது நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். டெட் அண்ட் டிகே அதுல நம்ம என்ன சொல்லுவோம், டெட்டிரஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் நம்ம இனிமே பார்க்க போறோம். All animals depends on plants directly or indirectly. அது எல்லாருக்குமே தெரியும். For their food needs. Hence they are called as a consumers. இப்போ எல்லா அனிமல்ஸையும் நம்ம என்ன சொல்றோம், consumers அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? And all are heterotrophs. ஓகேங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூக்கு சுண்டிக்கிட்டே இருக்கு. All plants are, எல்லா பிளான்ட்ஸுமே எப்படியா, autotrophs producer. எல்லா அனிமல்ஸும் எப்படி இருக்கும், ஹெட்டிரோட்ராப்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம கன்சியூமரா இருக்கும். எப்படி இருக்கும், எல்லா பிளான்ட்ஸுமே ஆட்டோட்ராப்ஸா இருக்கும், தன்னைத்தானே ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ப்ரொடியூசர் ஆக்ட் பண்ணும். எல்லா அனிமல்ஸுமே ஹெட்டிரோட்ராப்ஸ், எந்த ஒரு அனிமலுமே தன்னைத்தானே ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா? அன்டில் ஃபோட்டோசிந்தெடிக் பாக்டீரியா, எந்த அனிமலுமே தன்னைத்தானே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, ஹெட்டிரோட்ராப்ஸா இருக்கும், கன்சியூம் தான் பண்ணுது, கன்சியூமர் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இது மறந்துடவே கூடாது, இது ரொம்ப பேசிக், இது ரொம்ப ரொம்ப பேசிக். If they feed on the producer, the plants they are called as a primary consumer. Primary consumer plants. Okay. Feed on the producer, நம்ம என்ன சொல்றோம், producer feed பண்ணி சாப்பிடுறவன் யாரு, primary consumer. And if the animals eat the other animals which is in turn and eat of plants or they produce, they are called as a secondary consumer. Primary consumer சாப்பிடுறவன் யாரு, secondary consumer. Likewise you could have tertiary consumer. அப்படியே போயிட்டே இருக்கு, அந்த food chain வந்து அப்படியே travel போயிட்டு இருக்கு. ஓகேவா? producer சாப்பிடுறவன் primary consumer சாப்பிடுறவன் secondary consumer, அப்படியே travel போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? Likewise you could have a tertiary consumer. Obviously the primary consumers will be herbivores. நல்லா பாத்துங்க, எப்பவுமே primary consumers ஒரு herbivores தான் இருப்பான். ஏன் ஹெர்பிவோரஸா இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட் வந்து சாப்பிடுவோம். ஓகேவா? எல்லாமே இல்ல, ஆம்னிவோரஸும் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேவா? ஹெர்பிவோரஸா இருப்பான். Some common herbivores are insect. Some common herbivores என்னது, insect, birds and mammals in terrestrial ecosystem. Molluscs in aquatic ecosystem. Molluscs என்னது, aquatic ecosystemல. இந்த இதெல்லாம் வரும் தெரியுமா, ஆக்டோபஸ்லாம் வரும் தெரியுமா, முழு ஆக்டோபஸ்ல, அதெல்லாம் மொலுசஸ் கீழே தான் வருது. ஓகேங்களா? அப்போ ஹெர்பிவோரஸ்ல வந்துட்டு யாரும் பாத்தீங்கன்னா இன்செக்ட், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாம் யாரா இருப்பான், ஹெர்பிவோரஸா இருப்பான். இதுல டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல, வேற மொலுசஸ் தான் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல ஹெர்பிவோரஸா இருப்பான். வா,
the consumers that feed on these herbivores are carnivores. Okay, herbivores feed பண்றவன் யாரு? carnivores இருப்பான். They are correctly called as a primary carnivores. அதாவது secondary consumer. இங்க secondary consumer இருக்கான் தெரியுமா? அவன் நம்ம என்ன சொல்லுவோம்? primary carnivores அப்படின்னு சொல்றோம். ஏன் primary carnivores? இவனை சாப்பிடுறான். இவன் வந்து இது இல்ல இவனை சாப்பிடுறதில்ல, ஹார்ட்டை சாப்பிடுறதுல நம்மள யாரு? primary carnivores. Okay, primary carnivores. Those animals that depend on the primary carnivores of food are labeled as a secondary carnivores. இதை டிபெண்ட் ஆயிருக்கிறவன் என்ன சொல்லுவோம்? secondary carnivores அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? A simplest grazing food chain. Grazing food chain is depicted below. இது எல்லாருக்குமே தெரியும். குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருப்பேன். கேஸ் வந்து கோட்டை சாப்பிடுறது, கோட்டை வந்து நம்ம அடிச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்றோம். ஓகேங்களா? அப்படியே ட்ராவலே போயிட்டு இருக்கும். ஓகேவா? இதுதான் கிரேசியஸ் ஃபுட் செயின் அப்படின்னு ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். கேஎஃப்சி இல்லை ஜிஎஃப்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் டெட்டிடஸ் ஃபுட் செயின். ரெண்டு ஃபுட் செயின் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், கிரேசியஸ் ஃபுட் செயின், டெட்டிடஸ் ஃபுட் செயின். ஓகேங்களா? இப்போ இதுல எது தெரியுமா அதிகமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்? டெட்டிடஸ் ஃபுட் செயின். அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிகின் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர். ஒரு விஷயம் செத்து போச்சுன்னா டீகம்போஸ் ஆகுது, நம்ம என்ன சொல்லுவோம்? டெட்டிடஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் டீகம்போசர்ஸ் விச் ஆர் ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம். என்ன ஆர்கானிசம்? ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம். அப்போ ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்படி படிச்சுக்கிட்டே போகணும். ஓகேங்களா? மெயின்லி ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. என்னவா இருக்கும்? மெயின்லி ஃபங்கை அண்ட் பாக்டீரியாவாக தான் இருக்கும். They are meet their energy and nutrients requirement by degrading the dead organic matter into a detritus. Dead organic matter detritus வந்து degrade பண்ணிட்டு தான் அதோட எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னாங்க. They are also known as saprophytes, saprotrophs. அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? saprotrophs dead and decaying matterல உட்காந்து அதிலிருந்து ஃபுட்டை கெயின் பண்றவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? saprotrophs அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சாப்ரோனாலே டு டீகம்போஸ் நம்ம சொல்றோம் சாப்ரோ அப்படின்னு சொல்றோம். டீகம்போசஸ் செக்ரீட்ஸ் த டைஜஸ்டிவ் என்சைம் தட் பிரேக் டவுன் த டெட் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல். எப்படி அவனால சாப்பிட முடியுது? எப்படி ஒரு செத்து போன பணத்தை நம்மளால சாப்பிட முடியுமா? நம்மளால சாப்பிட முடியாது. பட் அவங்களால எப்படி சாப்பிட முடியுதுன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் என்சைம் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அந்த டைஜஸ்டிவ் என்சைம் என்ன பண்ணுவோம்? காம்ப்ளெக்ஸா இருக்கிறத சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இன்ஆர்கானிக் ஃபார்ம்ல வந்து மாத்தி விட்டுருமா. ஓகேவா? which is subsequently absorbed. அதை அவங்க என்ன பண்றாங்க? அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது into a simplest inorganic materials அதை அவங்க என்ன பண்ணிடுறாங்க? subsequently absorb பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா in aquatic ecosystem GFC is major conductor of energy flow. aquatic ecosystem aquatic நீங்க பாத்தீங்கன்னா GFC தான் மேஜர் கண்டக்டர் ஆஃப் எனர்ஜி. எதுக்கு? எனர்ஜி ஃப்ளோல. வேற இன் கேஸ் நீங்க டெரஸ்ட்ரியல்ல பாத்துட்டீங்கன்னா டெட்டிரஸ் ஃபுட் செயின் தான் எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஏன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு 10% 2 to 10% தான் பிளான்ட் அப்சர்வ் பண்ணுது. அந்த பிளான்ட்ல இருந்து மனுஷன் ஆடு சாப்பிடுது. அந்த ஆடு அடிச்சு மனுஷன் சாப்பிட்றான். ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. வேறு இன் கேஸ் அந்த ஆடு செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆடு செத்து போச்சுன்னா அந்த ஆடுக்கு என்டையர் பாடியுமே டீகம்போஸ் ஆகுதா? அப்போ எனர்ஜி அதிகமாக இருக்குமா? நம்ம வந்து ஆடு எல்லாமே சாப்பிட்ற எலும்பெல்லாம் விட்டுருவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு கடிக்க முடியாத எலும்பெல்லாம் விட்டுருவீங்க. சில நடுவில் பீஸ் இருக்கும், அதை விட்டுருவீங்க. கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரு நம்ம கிரிக்கெட் பாய் தூக்கி போட்டுருவாரு. ஸோ அதனால கெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் காய்கறிலையும் சமைக்கும் போது என்ன ஆயிரும்? சில வேஸ்ட்லாம் வந்து ரூட்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணிடுவீங்க. சமைக்கும் போது சில லீஃப் எல்லாம் கட் பண்ணிடுவீங்க. சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆகி போயிடும். ஸோ எல்லா எனர்ஜியுமே கன்சியூம் ஆக முடியாது. இதுவே அது டீகம்போஸ், அது அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா மொத்தமா தானே அழுகுது. இது மட்டும் தான் அழுகு, இது அழுக மாட்டேன் அப்படின்னு மொத்தமா அழுகுது இல்லையா? ஸோ அந்த பேஸ் பண்ணி வருது. ஓகே, உடனே எலும்பு அழுகாதுன்னு சொல்லிட்டு வராதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். In terrestrial ecosystem, a much larger fraction of energy என்னவா இருக்கு? flows through a detritus food chain than the GFC. Gaseous food chain ஓட detritus food chainல தான் அதிகமாக காணப்படுது energy flow. Detritus food chain may be connected with the gaseous food chain. இது ரொம்ப முக்கியம். DFCயும் GFCயும் detritus food chainம் இதுவும் கனெக்டடா இருக்குமா? ஓகேங்களா? கனெக்டரா இருக்கும். இப்படி கனெக்டர் ஆகும்போது இந்த ஒரு ஃபுட் செயினும் கனெக்டர் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஃபுட் வெப் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஃபுட் வெப். டெட்டிரஸ் ஃபுட் செயினும் கிரேசியஸ் ஃபுட் செயினும் கனெக்ட் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபுட் வெப் கிடைக்குது. Some of the organism of detritus food chain as a prey to the GFC animal. Gaseous food chain க்கு preyவா இருக்கும் அப்படின்றாங்க. And natural ecosystem, some animals like cockroach, crows, etc. Okay, are omnivorous. Omnivorous னா detritus food chain அதையும் சாப்பிடும், இதையும் சாப்பிடும். நம்மளாம் omnivorous.
தெரியல நம்மள ஆம்னிவோரஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், பச்சைக்கும் சாப்பிடுவோம், வேக வச்சும் சாப்பிடுவோம், சத்து போய் வேக வச்சும் சாப்பிடுவோம். ஓகேங்களா, தீஸ் ஆர் த நேச்சுரல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் தட் மேட் இன்டு அ ஃபுட் வெப். நேச்சுரல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின் நம்ம என்ன சொல்றோம், ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். ஹவ் டு கிளாசிஃபை ஹியூமன் பீயிங்ஸ்? நம்ம யாரு, நம்ம ஆம்னிவோரஸ் தான். ஓகேங்களா, we are not carnivorous. நம்ம பச்சைக்கு அடிச்சு பிடிச்சா தின்ன மாட்டோம் ஆடை வந்துட்டு. அதே மாதிரி பச்சைக்கு இதுவும் சாப்பிட மாட்டோம். ஓகேங்களா, பச்சைக்கு வந்து என்ன சாப்பிட மாட்டோம், பச்சைக்கு வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் இல்லை, பிளான்ஸ் வந்து சாப்பிட மாட்டோம். ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு என்னவா இருப்போம், நம்ம ஆம்னிவோரஸா இருப்போம், ஹெர்பிவோரஸா இருக்க மாட்டோம், கார்னிவோரஸாவும் இருக்க மாட்டோம். ஓகேவா கண்ணா? ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆர்கானிசம் ஆக்குபை த பிளேஸ். ஆர்கானிசம் அடுத்தது பார்த்துலாம். ஓகேவா, ஆர்கானிசம் ஆக்குபை த பிளேஸ் இன் a natural surrounding or in a community according to the feeding relationship. அதோட ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான். ஓகேங்களா, புல் அதிகமாக இருக்கிற இடத்துல யார் இருப்பா, மான் இருப்பான். மான் அதிகமாக இருக்கிற இடத்துல யார் இருப்பா, சிங்கம் இருப்பான். ஸோ அதோட ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணிக்கும், இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, based on the sources of the nutrition or food, organism occupies a specific place in the food chain. Okay, food chainல ஏன்னா நம்மளால எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து எங்க ஏன் தெரியுமா மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்துட்டு ஆப்பிரிக்கால தான் பிறந்திருப்பான். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வந்துட்டு இதில் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஆப்பிரிக்கால தான் முதல்ல மனுஷன் வந்து பிறந்திருப்பான். ஆப்பிரிக்காலேருந்து பிரிஞ்சு ஒரு காண்டினெண்டாக தேடி போக ஆரம்பிச்சான். எதுக்கு தேடி போக ஆரம்பிச்சான், வேட்டையாடி தேடி போக ஆரம்பிச்சான். ஃபுட்டை தேடி போக ஆரம்பிச்சான். ஓகேவா, இப்போ ஃபுட் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் தேடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தான் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று கண்டுபிடிச்சான். அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சா அவன் என்ன பண்ணிடுறான், ஃபுட்டு தான் நம்ம எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாமே, அப்போ இங்கே ஸ்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சான். ஓகேவா, ஸோ ஃபுட்டை தேடி தான் முக்கால்வாசி நம்ம மனித குலம் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃபுட்டெல்லாம் எங்கே பிரசன்ட் ஆயிருக்கோ, அந்த நியூட்ரியன்ஸ் எங்கே பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கானிசம் அங்கே இடத்துல இருக்கும், அது ஸ்பேஸும் அங்கே இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அந்த அப்படி ஆர்கானிசம் பேஸ் பண்ணி இருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டிராஃபிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்றோம், டிராஃபிக் லெவல் பேஸ் பண்ணி மாறி டிராஃபிக் லெவல் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, producers belong to the first trophic levels are herbivores. ஓகேவா, trophic level 1, trophic level 2, trophic level 3 அப்படின்னு சொல்லுவோம். T1, T2, T3, T4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி அந்த trophic level 1ல யார் இருப்பா அப்படின்னா herbivores தான். ஓகே, trophic level 1 யார் இருப்பா, herbivores. trophic level கீழே யார் இருக்கா, producers நம்ம இருக்குமான herbivores. அதை நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர், செகண்டரி கார்னிவர்ஸ், செகண்டரி டிராஃபிக் லெவல், டெர்ஷரி காஃபி லெவல், அப்படி ஒன் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இங்க பாருங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்கான், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். அதே மாதிரி தான் டிராஃபிக் லெவல்ல மாறும். பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல் இருக்குமா, செகண்ட் டிராஃபிக் லெவல் வந்து ஹெர்பிவோரஸா இருக்கும். ஓகேவா, தேர்ட் டிராஃபிக் லெவல் வந்து கார்னிவோரஸா இருக்கும், ஃபோர்த் வந்து டாப் கார்னிவோரஸா இருக்கும். ஓகே, இந்த பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபைட்டோ பிளாங்க்டானு, ஜூ பிளாங்க்டானு, பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் மேன், லைன். ஓகேங்களா, இதே அடிச்சு சாப்பிடுறது. கிராஸ் யார் சாப்பிடுவா, கிராஸ் வாப்பர், கவ் அதெல்லாம் சாப்பிடுவோம். ஃபிஷ்ஷஸ் சாப்பிடுவோம். ஃபிஷ் வந்துட்டு நம்ம மனுஷன் அடிச்சு தின்னுவோம் இல்லையா. ஸோ இதே பேஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இது ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகே, இதெல்லாம் சின்ன குழந்தையிலேயே படிச்சு முடிச்சிட்டோம். டிராஃபிக் லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இது அவ்வளோ ஈஸியான சாப்டர் தான். The important point to note in the amount of energy is decrease the successive trophic level. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணா போதும், அவனே சொல்லிட்டான். சக்சஸிவ் ட்ராபிக் லெவலில் வந்து என்ன நடக்குதான், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து டிக்ரீசஸ் ஆகுதான். ஓகே, முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இப்போ எனர்ஜி வந்துட்டு இங்க பிளான்ட்ல அதிகமா இருக்கும், பிளான்ட்டை விட ஹெர்பிவோர்ல கம்மியா இருக்கும். ஓகேங்களா, ஹெர்பிவோரோட கார்னிவோர்ல எனர்ஜி கம்மியா இருக்கும், கார்னிவோரோட அந்த ஃபோர்த் லெவல் ஆஃப் டாப் கார்னிவோர்ல எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்போ சக்சஸிவ் ட்ராபிக் லெவலில் வந்துட்டு எனர்ஜி வந்து கம்மியாயிட்டே இருக்குமா. ஓகேங்களா, சக்சஸிவ் ட்ராபிக் லெவல் வந்துட்டு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குமா. ஓகேங்களா, when any organism dies is converted into a detritus or dead biomass. detritus மாத்திடுது. ஓகேவா, serves as an energy source for decompose. அது என்ன பண்ணுது, decompose வந்து energy source மாத்திடுது. ஓகேவா, organism at each trophic level depend on those of the lower trophic level organism for their energy demands. அதாவது ஒரு டிராஃபிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அதுக்கு கீழே இருக்க ஆர்கானிசத்தை டிபெண்ட் ஆகிருக்கு. சிங்கம் யாரை டிபெண்ட் ஆகிருக்கு, மானை டிபெண்ட் ஆகிருக்கு. மான் யாரை டிபெண்ட் ஆகிருக்கு, பிளான்ட்டை டிபெண்ட் ஆகிருக்கு. அதான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, டிராஃபிக் லெவலில் ஈச் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்க ஆர்கானிசத்தை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. தான் ஈச் ஆர்கானிசம் தட்ஸ் டிபெண்ட் ஆன் த லோவர் டிராஃபிக் லெவல் ஃபார் த எனர்ஜி டிமாண்ட். எனர்ஜி டிமாண்டுக்காக அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்க போகுது, அவங்களுக்கு கீழே இருக்க எனர்ஜி கிடைக்க போகுது. ஓகேவா, சூப்பர். Each trophic level has certain mass of living materials. living materials வந்து எல்லா trophic levelலையும் பிரசன்ட் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டிங் கிராப்னா ஒண்ணுமே இல்ல, இங்க பாருங்க, ஈச் டிராஃபிக் லெவலில் வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, லிவிங் மெட்டீரியல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டிங் கிராப். அங்க இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், அவன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்டாண்டிங் கிராப் இஸ் மெஷர்ட் as the mass of living organism, பயோமாஸ் அப்படின்னு. பயோமாஸ் ஆர் த நம்பர் ஆஃப் யூனிட் ஏரியா, பெர் யூனிட் ஏரியால எவ்வளவு பிரசன்ட் இருக்கு அப்படின்றது. ஓகேவா, these
the biomass of the species is expressed in term of fresh weight and dry weight. அது என்ன சார் fresh weight and dry weight னா dry weight என்று அப்படின்றது வந்துட்டு without water எடுக்கிறது. ஓகே, without water எடுக்கிறது நம்ம சொல்லுவோம் dry weight அப்படின்னு சொல்லுவோம். அதான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். மெஷர்மெண்ட் ஆஃப் பயோமாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரை வெயிட். நான் சொன்ன ட்ரை வெயிட் இஸ் மோர் அக்யூரேட்டா இருக்கும். ஏன் ட்ரை வெயிட் மோர் அக்யூரேட்டா இருக்கும்? வாட்டர் இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட் பொறுத்து மாறு அடையலாம். ஓகேங்களா, இன்னைக்கு இவ்வளவு வாட்டர் கண்டென்ட் பிரசன்ட் இருக்கும், நாளைக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட லெஸ் ஆகலாம், எவாபரேட் ஆகலாம். ஓகேங்களா, ஒரு இதுல நம்ம பாட்டில் வந்து வாட்டர் கண்டென்ட் ஒரு ட்ரை போயிட்டே இருக்கலாம். பட் நீங்க ட்ரை வெயிட் எடுத்துட்டீங்கன்னா அது மாறவே மாறாது. இப்போ ட்ரை வெயிட் எடுத்தாலும் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும், எவாபரேட்லாம் ஆகாது, உள்ள எந்த கண்டென்ட்டும் இல்லை. அதனால தான் என்ன இருப்போம், எப்பவுமே ட்ரை வெயிட் தான் எப்பவுமே இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றது. The number of trophic level in the grazing food chain. கிரேசிங் ஃபுட் செயினா நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஜிஎஃப்சி மேய்ஞ்சிக்கிட்டே போகிறது, ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ஆஃப் த 10% லா. சார் 10% லா அப்படின்னா என்ன சார்? நான் சொல்கிறேன் இருங்க. கிரேசிங் ஃபுட் செயின் வந்துட்டு 10% லா வச்சு பார்த்துக்கணும். என்ன சார் 10% லா அப்படின்னா, ஒரு எனர்ஜியிலிருந்து ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகுதுல்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி போகுமா? 10% ஆஃப் எனர்ஜி தான் ஃப்ளோ ஆகுமா? ஓகேவா, ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகிறது என்னது? ஜஸ்ட் 10% ஆஃப் எனர்ஜி தான் போகுமா. ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ஸ்ல இருந்து டீருக்கு போகுதுல்ல, மானுக்கு போகுதுல்ல, எத்தனை பர்சன்டேஜ் போகும்? 10% தான் போகும். ஓகேவா, இங்க 100% எனர்ஜி இருந்துச்சுன்னா 100னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இங்க 1000% எனர்ஜி இருந்துச்சுன்னா 1000ல 10% என்னது? 100% ஆஃப் எனர்ஜி தான் டியருக்கு போகும். மிச்சம் இருக்கிற எனர்ஜியில் என்ன ஆயிரும்? மிச்சம் இருக்கிற 90% ஆஃப் எனர்ஜி வேஸ்டா ஹீட்டா வெளியே போயிடும். ஓகேவா, இதுதான் என்ன சொல்றாங்க? 10% லா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 10% லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 10% லா எதுக்கு வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, பிளான்ட்ல இருந்து ஹெர்பிவோர், ஹெர்பிவோர்ல இருந்து கார்னிவோர், கார்னிவோர்ல இருந்து டாப் கார்னிவோர், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பிளான்ட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது? சன்னுல இருந்து கிடைக்குது. சன்னுல இருந்து எனர்ஜி கிடைக்குது. ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன்? இங்க இருந்து இங்க 10% ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்க இருந்து இங்க 10% ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்க இருந்து இங்க 10% ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 10% லா அப்படின்னு சொல்லுவோம். 10% ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். பட் ரொம்ப முக்கியம், சன்லைட்ல இருந்து பிளான்ட்டுக்கு 1% ஆஃப் எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 2 to 10% தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மொத்தத்திலேயே 2 to 10% தான் எடுக்கும்னு பார்த்துருப்போம். அப்போ இதில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் 1% ஆஃப் எனர்ஜி தான் நம்ம சன்ல இருந்து பிளான்ட் எடுத்துக்குது. புரிஞ்சுதாங்கன்னா, ஜஸ்ட் 1% ஆஃப் எனர்ஜி தான் என்ன பண்ணுது? சன்ல இருந்து பிளான்ட் எடுத்துக்குது. பிளான்ட்ல இருந்து ஈச் 10% டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும். நம்ம பிரமிடு பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா சொல்றேன். ஓகேங்களா, இங்க பாருங்க, சன்ல இருந்து 2 to 10% ஆஃப் எனர்ஜி இங்க வருதா, அதை வச்சு க்ரோ ஆகுது. மிச்சம் 90% ஹீட்டா ரிலீஸ் ஆயிடுது, ஹீட்டா வேஸ்ட் ஆயிடுது. ஓகேவா, இங்க இருந்து 10% மட்டும் தான் இது செகண்டரி கார்னிவோர்ஸ் கன்சூமர்ஸ்க்கு போது, மிச்சம் ஹீட்டா ரிலீஸ் ஆயிடுது. இங்க இருந்து 10% தான் போது, மிச்சம் ரிலீஸ் ஆயிடுது. இங்க இருந்து 10% தான் போது, மிச்சம் ரிலீஸ் ஆயிடுது. அப்படியே போகுது. ஓகேவா, கடைசியில் எல்லாம் எங்க போகுது? டீகம்போஸ்க்குள்ள போகுது. ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ்க்குள்ள போகுது. எல்லாம் செத்து போயிட்டு எங்க போகுது? டீகம்போஸ்க்குள்ள போகுது. ஓகேவா, அந்த பேஸ் பண்ணி தான் வர்றது. இப்போ நம்ம ஈக்காலஜிக்கல் பிரமிடை பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். என்ன சார் சொல்லுது ஈக்காலஜிக்கல் பிரமிட் அப்படின்னு பார்த்தலாம். யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் த ஷேப் ஆஃப் த பிரமிட். ஷேப் ஆஃப் த பிரமிட் தெரியல, எப்படி இருக்கிறது? ஓகே, மேலே முக்கோணமா இருக்கிறது. ஓகே, மம்மி படம்லாம் பார்த்துருந்தீங்களா? சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஷேப் ஆஃப் த பிரமிட். The base of pyramid is broad and it narrow towards the apex. என்னது? பேஸ் ஆஃப் பிரமிட் வந்து broad. அதான் சொல்றாங்க, மம்மி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேஸ் ஆஃப் பிரமிட் இஸ் broad and it's narrow towards the apex. அப்பெக்ஸுக்கு போகும்போது நேரோவா இருக்கும், பேஸ் வந்து broad-ஆ இருக்கும்.
One gets a similar shape whether you express the food of or energy relationship between organism. இது எனர்ஜி ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரண்ட் ஸ்டைல்ல கிடைக்கும் அப்படின்றாங்க. டிஃபரண்ட் ட்ராபிக் லெவல்ல ஒரு ட்ராபிக் லெவல்ல மாறி இருக்கும் அப்படின்றாங்க. This relationship is expressed in term of number. மூணு இதுல ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நல்லா பாத்துக்கோங்க. நம்பரு, பயோமாஸ், எனர்ஜி. ஓகேவா? இந்த இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? நம்பரு, பயோமாஸ், எனர்ஜி அப்படின்ற மூணு இதுல எக்ஸ்பிரஸ் பண்றது ரிலேஷன்ஷிப். இந்த மூணுலயே மாறி வரலாம். ஓகேங்களா? எனர்ஜி மட்டும் தான் என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். நம்பர், பயோமாஸ்லாம் சிலது மாறி வரலாம். ஓகேங்களா? the base of each pyramid represent the producer. எல்லா பிரமிடோட பேஸ் எதை பண்ணுது? ப்ரொடியூசர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? or the first trophic level while the apex represent the tertiary. ஓகேவா? கீழ இருக்கிறது ப்ரொடியூசரையும் மேல இருக்கான் தெரியுமா அபெக்ஸ், அவன் என்ன இது பண்ணுவானா ரொம்ப டாப், அதுல யாரு டாப் யாரு கெத்து அந்த இது பண்றதா யாரு இந்த பீக்ல இருக்கிறவன் டிட்டர்மைன் பண்ணுவான். இந்த பீக்ல டிட்டர்மைன் பண்ணுவான். கீழ இருக்கிறவன் என்ன டிட்டர்மைன் பண்ணுவான்? ப்ரொடியூசர் தான் டிட்டர்மைன் பண்ணுவான். ஓகேங்களா? The three types of ecological pyramid that are usually seen என்னென்ன பார்த்தோம்? pyramid of number, pyramid of biomass, pyramid of energy. ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது என்னதுன்னா pyramid of number. ஓகேங்களா? நம்பர்ல பாருங்க, ஒரு இதுல வந்துட்டு பிளான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் கொடுத்துருப்பாங்க. 6 பில்லியன் பிளான்ஸ் வந்து பிரச்சனை இருக்கா, நியர்லி 6 பில்லியன் பிளான்ஸ், 60 லட்சம் பிளான்ஸ் வந்து எதுல பிரச்சனை இருக்கான்? ப்ரொடியூசர்ல பிரச்சனை இருக்கான். ஆனா 60 லட்சம் பிளான்ஸுக்கு எத்தனை டெர்ஷரி கன்சியூமர் கார்னிவர்ஸ் பிரச்சனை இருக்கான்னா 3 பேர் தான். இண்டிவிஜுவல் நம்பர் பேஸ் பண்ணி போடுறாங்க. 3 பயோமாஸ் இருக்குன்னா இங்க பாருங்க, 3 பயோமாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? பிரமிட் ஆஃப் நம்பர். 3 பயோமாஸ்ல 3 பிரமிட், சாரி 3 பிரமிட் இருக்கு. 3 பிரமிட் இருக்கு. பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ், பிரமிட் ஆஃப் எனர்ஜி 3 இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பிரமிட் ஆஃப் நம்பரை பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை இண்டிவிஜுவல்? 60 லட்சத்துக்கிட்ட இருக்கு பிளான்ட். இங்க பாருங்க, 58,42,000 பிளான்ட்டுக்கு வந்துட்டு 3 இண்டிவிஜுவல் தான் கார்னிவோஸா இருக்கான். இங்க பாருங்க, டெர்ஷரி கன்சியூமர் யாரா இருப்பான்? கார்னிவோஸா தான் இருப்பான். டாப் கார்னிவோஸா தான் இருப்பான். ஓகேவா? அப்போ 60 லட்சம் பிளான்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கே கொடுத்துருக்காங்க. 60 லட்சம் பிளான்ட்டுக்கு வந்துட்டு 3 டாப் கார்னிவோஸ் தான் பிரசன்ட் இருக்காங்க. ஓகேவா? இதான் அப்படி பாருது. ஓகேவா? பிரைமரி கன்சூமர் எத்தனை பேர் இருக்கான்? 7,08,000 பேர் இருக்கான். அதே செகண்டரி கன்சூமர் வந்து 3,54,000 பேர் இருக்காங்க. ஓகேவா? பட் பிரைமரி கார்னிவோஸ் எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிரேடியன்ட்டா வேரியேஷன் நடக்குது. ஓகேவா? டிராஃபிக் லெவல் வந்துட்டு நம்பர்ஸ் வந்து இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. இனி அடுத்தது என்னதுன்னா, அடுத்து என்ன சொல்றாங்க? பயோமாஸை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ட்ரை வெயிட் கிராம் எவ்வளவு பர்சன்ட் இருக்கும் அந்த பயோமாஸை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து 809 கிராம் பர்சன்ட் இருக்கு. பட் ட்ரை வெயிட் கன்சியூம் ஆஃப் டாப் கார்னிவோஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிராம் தான் பர்சன்ட் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பேஸ் பண்ணி வருது. அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்றோம்னா இன்வெர்டர் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஓகே, இது வந்துட்டு எனர்ஜி இல்ல, இன்வெர்டர் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். இது என்ன சார் இன்வெர்டர் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதை டிட்டர்மைன் பண்ணுது? ஃபைட்டோ பிளாங்க்டனை டிட்டர்மைன் பண்ணுது. இது எதை டிட்டர்மைன் பண்ணுது? ஜூ பிளாங்க்டனை டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது என்ன சார் வரைறீங்க அப்படின்னா, பாண்டில் தண்ணியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன் கம்மியா இருக்குமா? ஃபைட்டோ பிளாங்க்டன் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த ஃபைட்டோ பிளாங்க்டனை சாப்பிடக்கூடிய ஜூ பிளாங்க்டன் எவ்வளவு இருக்கும்? அதிகமா இருக்கும். ஃபைட்டோ பிளாங்க்டனை சாப்பிடக்கூடிய ஜூ பிளாங்க்டன் வந்துட்டு அதிகமா இருக்கும். அதான் இது பிரமிட் மாதிரியா இருக்கு. இது பிரமிட் ஷேப்ல இல்ல, இது ஒரு இன்வெர்டர் பிரமிட். இன்வெர்டர் கூட சொல்ல முடியாது, சீக்வென்ஷியல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஜூ பிளாங்க்டனை சாப்பிடக்கூடிய ஃபிஷஸ் எவ்வளவு இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி சொல்லும்போது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டெரஸ்ட்ரியல்ல சொல்லணும்னா டெரஸ்ட்ரியல் இந்த மாதிரி 1, 1, 2 வரும். டெரஸ்ட்ரியலுக்கு சொல்றேன். டெரஸ்ட்ரியல் சொல்றேன். ஒரு மரம் இருக்கு. மரம்
கம்மியா இருக்கு, ஒரு மரம் தான் இருக்கு. அந்த ஒரு மரத்துல நீங்க எத்தனை இன்செக்டை பார்க்கலாம்? கோடிக்கணக்கான இன்செக்ட்ஸா பார்க்கலாம். கோடிக்கணக்கான இன்செக்ட் வந்துட்டு ஒரு மரத்துல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இன்செக்டை பார்க்கலாம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மரம் தான் இருக்கு. இந்த ஒரு மரத்துல எத்தனை இன்செக்ட், எத்தனை பூச்சிகள் வந்து இருக்கும்? நிறைய பூச்சிகள் வந்து உட்காந்துட்டு இருக்கும். ஓகே, ஃப்ரூட் அஃபெக்ட் பண்ணும், லீஃப் அஃபெக்ட் பண்ணும், சில வந்துட்டு பார்க் அதோட ஸ்டெம் அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குல்ல. இது இன்செக்ட் இருக்கு. ஓகேவா? இந்த இன்செக்டை சாப்பிடக்கூடிய பூச்சி, இன்செக்டை சாப்பிடக்கூடிய பேர்டு இன்செக்டோட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது லட்சக்கணக்கான பூச்சி இருந்தா ஒரு ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா இதெல்லாம் எங்க இருக்கு? ஒரே ஒரு மரத்துல தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மாறி 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 கூட வரலாம். இந்த மாதிரி மாறி மாறி இன்வெர்டட்னு சொல்லுவோம். அது மாறி 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 கூட வரலாம். ஓகேங்களா? இன்வெர்டட் பிரமிட் அப்படின்றது மரத்துல கூட இன்வெர்டட் பிரமிட்னா இந்த பேஸ் பண்ணி வர்றது. ஓகேங்களா? புரிஞ்சதுல? பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன், அது ஜூ பிளாங்க்டன் அதிகமா இருக்கும், அதோட ஃபிஷஸ் கம்மியா இருக்கும். ஓகேவா? டெரஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கு, ஒரே ட்ரீல லட்சக்கணக்கான இன்செக்ட் பிரசன்ட் இருக்கு, அந்த லட்சக்கணக்கான இன்செக்ட் பிரசன்ட் இருக்கு, அதோட கம்மியான பேர்ட்ஸ் அதை சாப்பிடுது. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றது. இது என்ன சொல்லுதுன்னா, இது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, நல்லா பாருங்க. 10,000 ஜூல் எனர்ஜி எங்க இருக்கு? பிளான்ட்ல இருக்கு. இதுல இருந்து 10% 1000 ஜூல் வந்து போகுது எங்க? பிரைமரி கன்சியூமருக்கு. இப்போ இதுல இருந்து 10% 1000ல 10% 100 ஜூல்ஸ் எங்க போகுது? செகண்டரி கன்சியூமருக்கு போகுது. ஓகேவா? அப்போ 100ல 10% என்னது? மறுபடியும் 10 தான். ஓகேவா? மறுபடியும் 10% தான் டெர்ஷரி கன்சியூமருக்குள்ள போகுது. ஓகேவா? 10% 10% 10% தான் போயிட்டு இருக்கு. இதை நம்ம என்ன சொன்னோம்? 10% லா அப்படின்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? 10% லா அப்படின்னு சொல்றோம். இப்போ 10% லா அப்படின்னு சொன்னோம். அப்படியே கீழே பாருங்க, இங்க பாருங்கண்ணே, எவ்வளவு ஜூல்ஸ் பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து ஜஸ்ட் 1% ஆஃப் ஜூல்ஸ் தான் பிளான்ட்ஸுக்கு போகுது. சன்லைட்ல இருந்து ஜஸ்ட் 1% ஆஃப் ஜூல்ஸ் தான் எங்க போகுது? சன்லைட்டுக்கு போகுது. அதை அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. கன்வெர்ட் ஒன்லி 1% ஆஃப் எனர்ஜி இந்த சன்லைட் அவைலபிலிட்டி. வா, சன்லைட் அவைலபிலிட்டி இருந்து 1% தான் இவன் அப்சர்வ் பண்றான், அப்சர்வ் பண்ணி கன்வெர்ட் பண்றான். இங்க இருந்து 10%, இங்க இருந்து 10%, இங்க இருந்து 10% டிரான்ஸ்ஃபர் ஆகிறானே தவிர இங்க இருந்து 1%. இது கொஸ்டின் ஏரியா, பெரிய பெரிய எக்ஸெப்ஷன். இது 10% லா கடையில வராது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10% தான் வரும். அப்ப இங்க இருந்து 10% தான் வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல, இந்த பிரமிட் படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும், கரெக்டா படிக்கணும். ஓகே ஓகேண்ணா? மறந்துடக்கூடாது. Any calculation of energy content, biomass, or numbers as included in all organism at the tropical level. எல்லாமே எப்படி நம்ம பார்த்தோம்? tropical levelல தான் பார்த்தோம். ஓகேங்களா? No generalization we make will be true if we take one few individual as a tropic level. ஓகேவா? one few individual எடுத்து நம்ம பார்த்தோம்னா வராது. ஒரு ஈகோ சிஸ்டத்தை எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, இங்க ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசல. ஓகேங்களா? ஒரு ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆல்சோ a given organism may occupy more than one trophic level simultaneously. ஸோ நம்ம given occupy இது more than one trophic level-ஆ இருக்கும். என்ன சார் more than one trophic level-னா? நம்ம இதுலயும் இருக்கும், அதுலயும் இருக்கும். இப்போ நீங்க சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு குருவி வந்துட்டு ஹெர்பிவோரஸா இருக்கும். எதுல? பழத்தை தின்ற குருவி வந்து எப்படி இருக்கும்? ஹெர்பிவோரஸா இருக்கும். அதே குருவி வந்து கார்னிவோரஸா இருக்கும். இன்னொரு ஃபுட் செயின். எந்த ஃபுட் செயின்ல பாத்தீங்கன்னா, இந்த புழுக்க தின்னு பாத்தீங்கன்னா, புழுவை தின்னா அது கார்னிவோரஸ், ஃப்ரூட்டை தின்னா அது ஹெர்பிவோரஸ். நம்ம படிச்சிட்டு போல. அப்போ ஒரு குருவி வந்து என்ன பண்ணுது? ஒரு குருவி வந்துட்டு ஒரு பழத்தை தின்னுச்சுன்னா அது எப்படி இருக்கு? ஹெர்பிவோரஸா இருக்கு. அதே குருவி வந்துட்டு ஒரு புழுவை தின்னுச்சுன்னா அது எப்படி இருக்கு? கார்னிவோரஸா இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து மாறி மாறி அமையலாம் அப்படின்றது. ஒன் மஸ்ட் ரிமெம்பர் த ட்ராபிக் லெவல் ரெப்ரசென்ட் த ஃபங்க்ஷனல் லெவல். ஓகே, ட்ராபிக் லெவல் என்னது? ஃபங்க்ஷனல் லெவல் தான் ரெப்ரஸ் பண்ணுது. ஒரு ஸ்பீஷிஸை ரெஃபரன்ஸ் பண்ணல, ஒரு ஸ்பீஷிஸை ரெஃபர் பண்ணல. A given species may occupy more than one trophic level at the same ecosystem at the same time. அதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்பேரோ வந்து என்னது? பிரைமரி கன்சியூமர் when it eats seeds, food, ஃப்ரூட்ஸ், பீஸ், இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஸ்பேரோ எப்படி இருக்கான்? பிரைமரி கன்சியூமர் ஹெர்பிவோரஸா இருக்கான். ஓகேவா? அண்ட் செகண்டரி கன்சியூமர் கார்னிவோரஸா எப்போ மாறுது? எப்போ சந்திரமுகியா மாறுது? அது இன்செக்ட், வார்ம்ஸ், புழு பூச்சி எல்லாம் தின்னும்போது அதே ஸ்பேரோ தான். ஒரே ஆர்கானிசம் தான். ஒரே ஆர்கானிசம் தான். என்னது? அந்த ஃபுட் செயின்ல இருக்கும்போது எப்படி இருக்கு? ஹெர்பிவோரஸா இருக்கு. இந்த ஃபுட் செயின்ல இருக்கும்போது கார்னிவோரஸா இருக்கு. ஓகேவா? ஒரே பேட்ச்மேன் தான். அந்த டீமுக்கு போனா நல்லவனா இருக்கான், இந்த டீமுக்கு போனா அவுட் ஆயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதே பேசஸ் தான். அந்த பேஸ்ல இப்போ டிராபிக் லெவல்ல வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிக்கிறோமே தவிர அந்த ஸ்பீஷிஸை பேசி பிரிக்க முடியாது. இப்போ ஸ்பேரோவை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்க மாட்டோம். அந்த ஸ்பேரோ என்னவா ஆக்ட் பண்ணுது இந்த ஃபுட் செயின்ல, அந்த பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ல தான் பிரிப்போம். ஓகேங்களா? அதை மறந்துடவே கூடாது. In most of the ecosystem, all the pyramid of number of energy of biomass are upright. நல்லா பாத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குமா? அப்ரைட்டா தான் இருக்குமா. பார்த்தோம் பாத்தீங்களா?
அந்த இன்வெர்டட் மட்டும் தான் ஒரு மாதிரியா குளம் இருந்துச்சு. ஓகே, முக்காவாசி எப்படி இருந்துச்சு, பிரமிட்லாம் அப்வர்டா தான் இருந்தது. The producers are common in numbers and the biomass than herbivores, and herbivores are more in number and the biomass than carnivores. Also, energy at the lower trophic level is always more at the higher trophic level. ஓகேவா, அதெல்லாம் மாறி அப்படியே போயிட்டே இருக்கும். The energy, they are exception of this generalization. If you know எக்ஸப்ஷனும் இருக்கு, எல்லாத்துலயும் அப்படி வராது. If you know where to count the number of insect, நான் சொன்னேன் பாத்தீங்களா, number of insect எங்க ஒரு பெரிய ட்ரீ, ஒரு ட்ரீ தான், அது ஒரு ட்ரீ தான், பெரிய ட்ரீ. ஓகேங்களா, what kind of pyramid would be get, ஒரு மாதிரியான pyramid கிடைக்கும். ஓகேவா, now add the estimate number of small birds. Small birds depends on the insect and also the number of large birds. அதை சாப்பிடக்கூடிய large birds, eating them a smaller, draw a shape, you get it. ஓகே, அதை நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். வா, இப்போ இதுக்கு இப்படி வருதா. இதுக்கப்புறமா இந்த பேர்ட்ஸை சாப்பிடக்கூடிய, இந்த ஸ்மால் பேர்ட்ஸை சாப்பிடக்கூடிய லார்ஜ் பேர்ட்ஸ் இருக்கும். இவனை சாப்பிடக்கூடிய லார்ஜ் பேர்ட்ஸ் இருக்கும். அவன் எவ்வளோ இருப்பான், இவனோட கம்மியாக தான் இருப்பான். ஸ்மால் பேர்ட்ஸோட லார்ஜ் பேர்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பான். ஓகேவா, அப்போ இவன் கம்மியாக தான் இருக்கான், இவனை விட இவன் அதிகமாக இருக்கான், இவனோட இவன் கம்மியாக இருக்கான், இவனை விடையும் இவன் கம்மியாக தான் இருப்பான். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பிரமிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இதே பேஸ் பண்ணி வர்றது. The pyramid of biomass in a sea, பார்த்தோம் பார்த்தீங்களா, sea is generally inverted because the biomass of the fishes are far exist than the phytoplankton. Okay, far exist than the phytoplankton, far exist இருக்கும். ஏன்னா phytoplankton ஓட zooplankton அதிகமா இருக்கும், zooplankton fish அதிகமா இருக்கும், fish ஓட small fish அதிகமா இருக்கும், small fish ஓட large fish வந்து கம்மியா இருக்கும். அப்படி மாறி இன்வெர்ட்டடா இருக்கும். ஓகேங்களா, the pyramid of energy is always upright. நல்லா பார்த்துக்கோங்க, எனர்ஜி pyramid வந்து எப்பவுமே upright-ஆ தான் இருக்கும். Can never be inverted because when energy flows from one particular trophic level to the next trophic level, some energy is always lost as a heat. பாத்தீங்களா, some energy is always lost as a heat. ஓகேவா, இந்த எனர்ஜி பிரமிட் வந்துட்டு இன்வெர்ட்டடா இருக்கவே இருக்காது. ஓகேவா, எனர்ஜி பிரமிட் எப்பவுமே இன்வெர்ட்டடா இருக்கவே இருக்காது. ஏன் இன்வெர்ட்டடா இருக்கவே இருக்காது, ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போகும்போது, ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் கேரி ஆகி போகும்போது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் எனர்ஜி வந்து ஹீட்டா லூஸ் ஆயிடும். ஓகேங்களா, இந்த டயக்ராம்ல கிளியரா கொடுத்துருப்போம். டயக்ராம் பாருங்க, ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போனா எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆயிருது, ஹீட்டா ரிலீஸ் ஆயிருது. கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆயிருது, ஹீட்டா ரிலீஸ் ஆயிருது. ஒரு டிராஃபிக் லெவல் போகும்போதும் கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆச்சு, ஹீட்டா ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ எனர்ஜி வந்து ஃப்ளோ வந்துட்டு இப்படிதான் இருக்கும், ஹையர் கிரேடியன்ட்ல தான் இருக்குமே தவிர லோவர் கிரேடியன்ட் மாறி இந்த இன்வெர்ட்டர் பிரமிட்ல அங்க வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்வெர்ட்டர் பிரமிட்ல அந்த பேஸ் பண்ணி வராது. Each bar in the energy pyramid indicates the amount of energy present at each trophic level. Each bar இங்க present இருக்க each bar எதை denote பண்ணுது, amount of energy present in each trophic level தான் denote பண்ணுது. amount of energy present in each trophic level தான் என்ன பண்ணுது, denote பண்ணுது. ஓகேவா, in a given time or annual per unit area. ஓகேவா, given time இருக்கலாம், இல்ல per annum இருக்கலாம். ஓகேவா, அவன் கொடுத்த ஏரியால இருந்து per given timeல வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த எனர்ஜி லெவல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, however there are certain limitation for the ecological pyramid. ஓகேவா, certain limitations இருக்கு ecological pyramid, அந்த மேல போட்டுறது certain limitations இருக்கு, such as it does not take in account of the same species belonging to two or more trophic level. என்ன பண்ணாது, ஒரே ஸ்பீஷிஸ் belonging to வந்து 2 or more trophic level வந்து அக்கவுண்ட்ல எடுக்காது அப்படின்றாங்க. ஓகேவா, it assumes the simple food chain, something that almost never exists in a nature. Something that almost never exists in a consider பண்ணிக்கும். It does not accommodate a food web accommodate பண்ணாது. Moreover, saprophytes இல்ல நம்ம படிச்சிருந்தாலும் இதுவரையும் பார்த்தோம். saprophytes நம்ம எதை பார்த்தோமா, ஒண்ணுமே பார்க்கல. அதுக்கு ஏதாவது பிரமிட் பார்த்தோமா, ஒண்ணுமே பார்க்கல. saprophytes are not given any place in a ecological pyramid. saprophytes வந்து டீகம்போசிஷன் ஏதாவது பார்த்தோமா, டீகம்போசிஷன் தனியா தான் பார்த்தோம். பட் அதுக்கு ஏதாவது பிரமிட் ஏதாவது பேஸ் பண்ணி பார்த்தோமா, இது இவனை சாப்பிட்ட அப்புறம் இவ்வளவு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இவ்வளவு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தோமா, இல்ல அவனுக்கு செப்பரேட் செஷன் கொடுத்துட்டாச்சு. ஓகேங்களா, பிரமிட் இல்ல. ஈவன் தோ தே ப்ளே வைட்டல் ரோல் இன் ஈகோசிஸ்டம். என்னதான் நம்ம டெரஸ்ட்ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி டெட்டிரஸ் ஃபுட் செயின் தான் அதிகமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அவன் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கன்சியூம் பண்ணியிருந்தாலும் என்னதான் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு நம்ம
இதில் இப்போ ஈக்காலஜிக்கல் பிரமிட்ல இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஈக்காலஜி பிரமிட்ல இடம் கொடுக்கல அப்படின்னு அந்த பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ஈக்காலஜி சிஸ்டம் ஆஃப் பேஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகேவா, இதுக்கப்புறமா நிறைய வருது, பட் இதுக்கப்புறம் இதில் டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா, உங்கள் நார்மலாக வந்துட்டு இப்போ நியூ என்சிஆர்டி பேஸ் இந்த சாப்டரில் இதோட நம்ம இந்த சாப்டர் முடியுது. ஓகே, அதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகேங்களா கண்ணா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த இன்னும் ஒரே ஒரு சாப்டர் இருக்குது, அதாவது சாப்டர் முடிச்சிட்டோம். 12th சாப்டர் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு லெசன் தான் இருக்குது. இது மெயினாக இன்னொரு சாப்டர் என்னென்ன பேசஸ் வருது அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது வந்துச்சா நீங்கள் மறக்காம லைவ் கிளாஸ் வந்து கேளுங்க. அதை நம்ம வேறு ஏதாவது டவுட் அரைஸ் ஆகுதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே பார்க்கணும்? வேதாந்த் நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய் பாய். இன்னொரு மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸோட சந்திப்போம். ஓகேவா, பாய்.